சரி. அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற பகுதி வானிலை படம் தொடர்பான விடயங்கள். வானிலை படம் தொடர்பான விடயங்கள் பார்க்கிறோம். சரி, சரி. வானிலை படம் பார்த்துட்டு நாம இன்றைக்கு பார்க்க போறது விமான விமான ஒளி ஒலி படம் தொடர்பான விடயங்கள். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல மாணவர்கள் இது இரண்டாவது பகுதி. முதலாவது பகுதி ஓர் அங்குல இடவிலக்க படம். இரண்டாவது பகுதி இந்த விமான ஒளி படம். விமான ஒளி படத்திலையும் உங்களுக்கு இரண்டு வினாக்கள் வரும். விமானொலி படத்திலையும் இரண்டு வினாக்கள் வரும். அந்த இரண்டு வினாக்கள்ல ஒரு வினாவுக்கு மட்டும்தான் நீங்க விடை எழுத வேண்டி வரும். இரண்டுக்கும் விடை எழுத வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இரண்டு வினாக்கள்ல ஒரு ஒரு வினாவுக்கு மாத்திரம் விடை எழுத வேண்டி வரும். சரி, ஒரு வினாவுக்கு மாத்திரம் விடை எழுத வேண்டி வரும். இப்போ இதுல அந்த வினா எப்படி வருது அப்படிங்கிறது முதலாவது நம்ம பார்த்துக்கொள்வோம். பெரும்பாலும் இதுல அந்த அளவு திட்டம் அப்படி பண்ண பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியப்பாடு இல்லை. பெரும்பாலும் வினா ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். முதலாவது வினா ஒரே மாதிரியாக இருக்கும். இரண்டாவது வினா எழுதுறதுக்கான வினாவாக இருக்கும். அதை நாம செய்ய வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அது சீரன்னு சொன்னா விமான வழிப்படம் தியரி, அது சம்பந்தமான கணக்குகள் அதெல்லாம் தொடர்ந்து படிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப அதை நாம தற்போதைக்கு அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம இந்த முதலாவது வினாவுக்கான விடையை நாம செய்தோம்னு சொன்னால் ஓகேயாக இருக்கும். கிளாஸ் முடிகிற நேரத்தில் முதலாவது வினாவுக்கான விடையை செய்வதற்கு நீங்கள் அவ்வளவு பேரும் ஆயத்தமாக இருப்பீர்கள். ரைட், ஓகே. இதுல நாம பார்க்கிறோம் விமானொலி படத்துல பகுதி 2. இது வேற பேப்பர், இது வேற பேப்பர். வழங்கப்பட்டுள்ள விமான ஒளிப்படத்தில் காணக்கூடிய பிரதான நில பயன்பாட்டினை மேலமைந்த படம் ஒன்றின் உதவியுடன் வரைந்து காட்டுக. இதுதான் நாம செய்ய போற பகுதி. மேல விமான ஒளிப்படத்தில் காணப்படுகின்ற விடயங்களை ஒரு மேலமைந்த படத்தினூடாக வரைந்து காட்டுவதுதான் எமது முதலாவது வேலை. பொருத்தமான மாதிரி எடுப்பு முறையொன்றின் மூலம் பிரதான நிலப்பயன்பாடுகளின் வீதத்தினை கணிப்பிடுக. பொருத்தமான மாதிரி எடுப்பின் ஊடாக பிரதான நிலப்பயன்பாடுகளின் வீதத்தினை கணிப்பிடுக. நிலப்பயன்பாட்டின் பரம்பல் பாங்கினை ஆராய்க. நில பயன்பாட்டின் பரம்பல் பாங்கினை ஆராய்க. ஓகே, ரைட். அடுத்தது அடுத்த படமும் இதுலையும் பாருங்க, இதையும் பார்க்கலாம். வழங்கப்பட்டுள்ள விமான ஒளிப்படத்தில் காணப்படக்கூடிய சகல கலாசார அம்சங்களையும் அடையாளம் கண்டு அவற்றை மேலமைந்த படம் ஒன்றினை வரைந்து காட்டுக. அவை இதுவும் அதேமாய்த்தான் வந்திருக்குது. இது வேற பேப்பரை. சகல அம்சங்களை, சகல கலாசார அம்சங்களையும். அப்ப மேல என்ன கேட்கப்பட்டிருக்குது? மேல கேட்கப்பட்டிருக்குது மேல கேட்கப்பட்டிருக்குது விமானொலி படத்தில் காணப்படக்கூடிய நில பயன்பாட்டு அம்சங்கள். அப்ப நில பயன்பாட்டு அம்சங்கள் என்று சொன்னால் எனது மனிதனால பயன்படுத்தப்பட்ட நிலங்கள். இங்க கீழே கேட்கப்பட்டிருக்குது கலாசார அம்சங்கள். அப்ப இரண்டுமே ஒரே வினாத்தான். இதுவும் நில பயன்பாட்டு அம்சங்கள் தான். படத்தின் வடமேற்கு காட்பகுதியில் காணப்படக்கூடிய நெற்பயிர்ச்செய்கை நிலங்களின் பரப்பினை சதுர மைலில் கணிப்பிடுக. ஓகே, இது நாலாவது கேள்வி. பிறகு பாருங்க, அது தேவையில்லை. இப்ப இந்த ரெண்டு கேள்வியும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு வரக்கூடிய கேள்வியும் அதே மாதிரி தான் இருக்கு. மாணவர்கள், இதுல நாம நோட்ஸ் அது பெருசா படிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இருந்தாலும் நாம் அந்த வகுப்பு 1 என்பதற்காக நோட்ஸை கொஞ்சம் வாய்ச்சி கொள்ளுவோம். மற்றபடி நோட்ஸை நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. நோட்ஸை வாசிக்க கூட தேவை இல்லை. ஓகே, இன்று வளர்ச்சியடைந்த விஞ்ஞான தொழில்நுட்ப ஆற்றலால் மனிதரின் புவி மேற்பரப்பு அம்சங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல்களும் கருவிகளும் அதிகரித்திருக்கின்றன. இன்றைக்கு நாம பார்க்கிறோம் புவியின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற விடயங்களை
அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல்கள் மனிதனுக்கு அதிகரித்திருக்கின்றது. பல்வேறு நுட்ப முறைகளை பயன்படுத்தி புவியின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய விடயங்களை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு மனிதனுக்கு காணப்படுகிறது. ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு மனிதனுக்கு காணப்படுகிறது. ஓகே. அப்போ அந்த நுட்ப முறைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு விமான ஒளிப்படங்களை தாண்டி இன்றைக்கு உலகில் பெரும்பாலும் இருப்பது செய்மதி படங்கள், சேட்டலைட் மேப்ஸ். அப்ப இன்றைக்கு அந்த விமான ஒளிப்படங்களையும் தாண்டி விமான ஒளிப்படங்களையும் தாண்டி இன்றைக்கு இருப்பது என்னன்னு சொன்னால் சேட்டலைட் மேப். அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்போ விமான ஒளிப்படங்கள்லாம் ஆரம்பத்தில் படம் எடுக்கப்படுகின்ற நேரம் மட்டும்தான் அந்த விடயத்தை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த தகவல் தொழில்நுட்பத்தின் காரணமாக நேரடியாகவே உலகில் நடக்கின்ற விடயங்களை காணக்கூடியதாக இருக்கு. சரி, நேரடியாகவே உலகில் நடக்கக்கூடிய விடயங்களை காணக்கூடியதாக இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேரளாவில் அண்மையில் அந்த பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு நடந்தது. அப்ப அந்த வெள்ளப்பெருக்கு நடந்த பொழுது மண்ணுள்ளால எவ்வளவு பேர் புதைந்து இருக்கின்றார்கள் என்பதை கூட அந்த செய்மதி படங்களின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டது. அப்ப இப்படி புவியின் மேற்பரப்பு தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வெவ்வேறானதாக காணப்படுகிறது. நவீன தொழில்நுட்பங்கள் இன்று பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இருந்தாலும் உங்களது பாடப்பரப்பில் இந்த விமான ஒளிப்படம் தொடர்பான விடயங்கள் தான் போடப்பட்டிருக்கின்றன. ஒளிப்படக்கலை வளர்ச்சி பெற்றதும் மேற்பரப்புகளை படமாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்ட மனிதன் வான்காட்சி முறையில் படமாக்குவதற்கு அக்காலங்களில் வானில் மிதக்கும் சாதனங்கள் இல்லாமையினால் உயரமான மலைப்பகுதிகளில் இருந்து இந்த படமாக்கும் முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆரம்ப காலத்துல வானில் பறக்கக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தினால ட்ரோன் கேமரா இல்லை, விமானம் இல்லை. இதெல்லாம் இல்லாத காரணத்தினால உயரமான மலைப்பகுதிகளில் இருந்து புவியின் மேற்பரப்புகளை அறிவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டான். உயரமான மலைப்பகுதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இப்போ அண்மையில் இந்த மாத்தலையில் நக்கீல்ஸ் மலைத்தொடர் அடிக்கு போயிருந்தோம். அப்போ அந்த நக்கீல்ஸ் மலைத்தொடருக்கு மேலே போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும். மேலே போய் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு உண்மையிலே ஒரு ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குற மாதிரி, ஒரு ஹெலிகாப்டர் இருந்து பார்க்குற மாதிரி பரந்த ஒரு பிரதேசத்தை கிட்டத்தட்ட அந்த மலை உச்சிலிருந்து பார்க்கின்ற பொழுது 3 மாவட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் கண்டி, ஒரு பக்கம் புலனறுவ, மாத்தலை, இப்படி 3 மாவட்டங்களையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்ப இப்படியான உயரமான மலைகள்ல இருந்து தமது ஒளிப்படங்களை ஆரம்ப கால மனிதன் உருவாக்கி வந்தான். பின்னர் வானில் மிதக்கும் பறக்கும் சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் அச்சாதனங்களின் ஒளிப்பட கருவிகளை பொருத்தி மேற்பரப்புகளை படமாக்க முடிந்தது. ஒரு அறிமுகத்துக்கு சும்மா ஒரு முறை வாசிச்சு கொள்ளுங்க மாணவர்கள், பெருசா பாடமாக்க வேண்டிய அவசியப்பாடில்லை. நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சி மேலும் இத்துறையை இன்று விருத்தியடைய செய்துள்ளது. வான்வெளியில் மிதக்கும் அல்லது பறக்கும் ஊர்திகள் அல்லது பொருட்களில் இருந்து மேற்பரப்பு நோக்கியதாக எடுக்கப்படும் ஒளிப்படங்களே விமான ஒளிப்படங்கள் எனப்படுகின்றன. அப்ப இந்த வரவிலக்கணத்தை பாருங்க பார்ப்போம். வான்வெளியில் மிதக்கும் அல்லது பறக்கும் ஊர்திகள் மூலம் அல்லது பொருட்களின் மூலம் புவியின் மேற்பரப்பு காணப்படுகின்ற விடயங்களை நோக்கி எடுக்கப்படும் ஒளிப்படங்களே விமான ஒளிப்படங்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இடவிலக்க படங்களுக்கு ஓர் பதிலீடாகவும் அப்படங்களுடன் சேர்த்து உபயோகிக்கப்படக்கூடிய படமாகவும் விமான ஒளிப்படங்கள் காணப்படுகின்றன. இதுல பார்க்கணுமானவர்கள், விமான ஒளிப்படங்களை நேரடியாக நாம துல்லியமாக விமான ஒளிப்படத்தில் இருக்கிற ஒரு விடயத்தை அடையாளம் காண முடியாது. அந்த விமான ஒளிப்படத்தையும் அந்த விமான ஒளிப்படத்திற்குரிய
ஓரங்குல இடவிலக்க படத்தையும் விமான ஒளிப்படத்தை விமான ஒளிப்படத்தையும் அந்த விமான ஒளிப்படத்திற்குரிய ஓரங்குல இடவிலக்க படத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் விமான ஒளிப்படம் சம்பந்தமான ஒரு துல்லியமான விளக்கத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப உங்களுக்கு பரீட்சையின் போது அப்ப விமான ஒளிப்படம் சம்பந்தமான ஒரு பூரணமான விளக்கத்தை, ஒரு துல்லியமான விளக்கத்தை நாம எதிர்பார்க்கவும் முடியாது, உங்களால கொடுக்கவும் முடியாது. ரைட், அப்படி இருக்கட்டும். இடவிலக்கவிய படங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே வேளையில் விமான ஒளிப்படங்களை புரிந்து கொள்வதற்கு பயிற்சியும் அடிப்படை கருவிகளும் தேவைப்படுகிறது. அப்ப இந்த விமான ஒளிப்படங்களை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு நல்ல பயிற்சிகள் தேவை. அத்தோடு அந்த விமான ஒளிப்படத்திற்குரிய ஓரங்குல இடவிலக்க படமும் தேவைப்படுகிறது. தற்காலத்தில் ஒளிப்படங்களை அடிப்படையாக கொண்டு இடவிலக்கவியற் படங்கள் போல சகல அம்சங்களும் அடங்கிய படங்கள் உருவாக இடவிலக்க படங்கள், ஒளி இடவிலக்க படங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அப்ப தற்காலத்தில் தொழில்நுட்பம் மாற்றம் அடைந்திருக்கின்றது. எல்லா விடயத்தையும் உள்ளடக்கக்கூடிய வகையில ஒளி விளக்கப்படங்கள், ஒளி விளக்கப்படம் அப்படிங்கிறது விமான ஒளிப்படம் தான், ஒளி விளக்கப்படங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஒளிப்படங்களை சரிநுட்பமாக பயன்படுத்துவதற்கு ஒளிப்படத்துறையுடன் இணைந்த சில துறைகள் வளர்ச்சியடைந்துள்ளன. இதனால் ஒளிப்படங்களில் இருந்து ரெக்கார்டிங் போட்டு நான் பார்த்தேன். அப்ப இதனால ஒளிப்படங்களில் இருந்து துல்லியமாக விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அப்ப இந்த ஒளிப்பட துறையில ஏற்பட்டிருக்கின்ற விருத்தியின் காரணமாக சம உயர கோடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க மாணவர்கள். சம உயர கோட்டு படங்கள் ஓரங்கள் இடவிலக்க படத்துல 20, 40, 60 அப்படித்தான் போகும், அல்லது 100, 200 அப்படித்தான் போகும். யான்னு சொன்னால் அருகில் அருகில் காணப்படுகின்ற சம உயர கோடுகளை வரைவது என்பது கடினம். ஆனா இந்த விமான ஒளிப்பட துறையில ஏற்பட்டிருக்கின்ற விருத்தியின் காரணமாக ஒரு அடி இடைவெளியில் கூட சம உயர கோடுகள் வரையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உயர வேறுபாடுகளை அடிக்கடி ஒவ்வொரு அடி ரீதியாக துல்லியமாக வழங்குவதற்கான வாய்ப்பு இந்த விமான ஒளிப்படத்தின் ஊடாக கிடைக்கப்பெறுகிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு விமான ஒளிப்படம் விருத்தியடைந்ததாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த விமான ஒளிப்படங்கள் தொடர்பான விடயங்கள், விமான ஒளிப்படங்கள் தொடர்பான விடயங்கள் மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாக, மேலும் முன்னேற்றமாக இருக்கும் என எதிர்வு கூறப்படுகிறது. இது இந்த விமான ஒளிப்படத்துல விமான ஒளிப்படம் ஒன்று எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான பொருள்கள். அதுல ஒன்று ஒளிப்பட கருவி, ஒளிப்பட கருவி கேமரா. அடுத்தது அப்ப விமான ஒளிப்படம் ஒன்று எடுப்பதற்கு தேவையான முக்கியமான விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது நாம பார்க்கிறோம் என்னது ஒளிப்பட கருவி, கேமரா. அப்ப ஆரம்ப காலத்துல ஒளிப்பட கருவியில சுருள், பிலிம் ரோல் தான் பயன்படுத்தப்பட்டது. நீங்களும் ஆரம்ப காலத்துல புகைப்படங்கள் எடுக்கின்ற பொழுது அப்படித்தான் பார்த்திருப்பீங்க. அப்ப விமான ஒளிப்படம் எடுப்பதற்கு முதலாவது தேவையான பொருள் ஒன்று ஒளிப்பட கருவி கேமரா, அடுத்தது பட சுருள், பிலிம்னு சொல்லுவோம். அடுத்தது முக்கியமாக அந்த ஒரு பறக்கும் பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது ட்ரோனோ அல்லது விமானமோ தேவை என்று சொல்லப்படுகிறது. இது எதுவுமே நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியப்பாடில்லை மாணவர்கள், அப்படியே இருக்கட்டும். ரைட், அந்த விடயங்கள் அப்படியே இருக்கட்டும். இந்த நோட்ஸ் உங்களுக்கு எப்ப தேவைப்படும் சொன்னால் இரண்டாவது கேள்விக்கு விடை எழுதுறதாக இருந்தால் அதுக்காக நான் நோட்ஸை போட்டிருக்கேன். அது பிரிண்ட் கூட நீங்க எடுக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா பரவாயில்ல, பிரிண்ட் கூட இதுல எடுக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. ரைட், ஓகே. இப்போ இதான் மாணவர்கள் நமக்கு வழங்கப்படுகின்ற விமான ஒளிப்படம்.
இப்போ இந்த விமான ஒளிப்படத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் அந்த மேலமைந்த படத்தை வந்து நாம வரையணும். இந்த மேலமைந்த படத்தை வரைவதற்கு முன்னர் இந்த விமான ஒளிப்படத்தை வாசிப்பதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். விமான ஒளிப்படத்தை வாசிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். பாப்போம் எப்படி அந்த விமான ஒளிப்படத்தை வாசிப்பது என்பது தொடர்பாக பார்த்துட்டு நம்ம அடுத்த விடயத்தை போவோம். யான்னு சொன்னால் சில வருடங்கள்ல இந்த விமான ஒளிப்படத்தை வாசிப்பது சம்பந்தமாகவே 25 புள்ளிக்கு தனி ஒரு கேள்வி வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் 2025ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு விமான ஒளிப்படத்தை வாசிப்பதற்கு 25 புள்ளிகள் கொடுக்கப்பட்ட ஒரு வருஷ பேப்பரும் இருக்குது. அப்ப சில நேரங்களில் அப்படி ஒரு வினா வந்துட்டேன்னு சொன்னா மிச்சம் ஈஸியாக அந்த வினாவுக்கான விடையை நாம அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இதான் மாணவர்கள் விமான ஒளிப்படம் சும்மா மேலோட்டமா பார்த்துக்கொள்ளுங்க. சிலர் வந்து எக்ஸாம் செய்தாக்கள் பார்த்துருப்பீங்க, மத்தாக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. நீங்க எக்ஸாம் உள்ள போய் தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த விமான ஒளிப்படங்களை. ரைட், ஓகே. இது இன்னும் ஒரு விமான ஒளிப்படம். விமான ஒளிப்படம்னு சொன்னால் விமான ஒளிப்படத்துல இன்னும் ஒரு விமான ஒளிப்படம், தலைப்பு வேற யாருக்கு. ஓகே, இந்த இலங்கையில் எடுக்கப்பட்ட விமான ஒளிப்படங்கள் எல்லாம் மாணவர்கள் 1956ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு பல படங்கள் எடுக்கப்பட்டாலும் உங்களுக்கு பரீட்சைக்கு வரக்கூடிய விமான ஒளிப்படம் வந்து 1956ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படங்கள். பரீட்சைக்கு வரக்கூடிய படங்கள் எல்லாமே 1956ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படங்கள். அதற்கு முன்னுள்ள படமும் வராது, அதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட படமும் வராது. ஆகவே ஒரு கேள்வி வருமாக இருக்குமாக இருந்தால் விமான ஒளிப்படத்துல வாசிக்கிறதுல உண்டு விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு. அவன் நீங்க பயப்படாம எழுதலாம். விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு 1956. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வருடம் இப்போ இந்த விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. 1956 எழுதினால் அதுக்கு 5 புள்ளி கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு வருடம் தான் அப்படி மிச்சம் ஈஸியா வந்திருந்தது. சரி, அப்ப விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது அது 1956ஆம் ஆண்டு. இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இது இன்னும் ஒரு விமான ஒளிப்படம். ரைட், இப்ப இனி நாம பார்க்கிற மாணவர்கள் இந்த விமான ஒளிப்படத்தின் முக்கியமான விடயங்கள். இதான் அந்த விமான ஒளிப்படத்தை வாசிப்பது. விமான ஒளிப்படத்தை வாசிப்பது என்பது இதான். அப்ப இந்த விமான ஒளிப்படத்தை வாசிக்கிற விடயத்தை வந்து நாம சரியான முறையில தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம இங்க இருந்து பார்ப்போம். விமான ஒளிப்படத்துல இப்படி திசை கூட போடப்பட்டிருக்க மாட்டாது. திசை கூட இப்படி வடக்கு அப்படிங்கிற திசை கூட விமான ஒளிப்படத்துல நாம அடையாளம் காண்பது வந்து கடினமானதாக இருக்கு. ரைட், இந்த விமான ஒளிப்படத்துல நாம ஒவ்வொரு விடயத்தையாக நாம பார்த்து கொண்டு போவோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது 56. இந்த 56 எனப்படுவது விமான ஒளிப்படம் எடுக்கப்பட்ட ஆண்டு. 56 எனப்படுவது விமான ஒளிப்படம் எடுக்கப்பட்ட ஆண்டு. அப்ப விமான ஒளிப்படத்துல இந்த 56 என்பதை வந்து நாம முதலாவது கண்டுபிடிக்கணும். அப்ப விமான ஒளிப்படத்துல வந்து விமான ஒளிப்படம் வந்து மற்ற படங்களை போல அல்ல. விமான ஒளிப்படம் வந்து சரியாக சதுர வடிவில் தான் அமையப்பட்டிருக்கும். அப்ப இந்த சதுர வடிவால இருக்கிற நேரத்துல நான் உங்களுக்கு எந்த பக்கம் 56 இருக்கும் என்று சொல்ல இயலாது. நீங்க தான் விமான ஒளிப்படத்தை இப்படி பெரட்டி திருப்பி பார்த்துக்கொள்ளும் 56 எங்க இருக்குதுன்னு சொல்லி. இந்த 56 போடப்பட்டிருப்பதுதான் விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு. அப்ப இந்த 56ஐ அடிப்படையாக கொண்டு நீங்க இதனை வடக்கு திசையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், படத்தின் மேற்பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த 56 எனப்படுவது விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு 1956ல கடைசி இலக்கம் 2 கொடுக்கப்பட்டிருக்குது. 56க்கு பக்கத்துல .24 சொல்லி இருக்குது.
இது 56வது ஆண்டில் எத்தனையாவது படம் என்பதை எடுத்து காட்டும். விமான ஒளி படம் வந்து கிட்டத்தட்ட 92 படங்கள் இருக்கு. அப்ப இது 56வதுல எத்தனையாவது படம் என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த 24. 56 வந்து விமான ஒளி படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு. அதன் பக்கத்தில் காணப்படக்கூடிய 24 என்பது 56வது ஆண்டில் எத்தனையாவது படம் என்பதை எடுத்து காட்டுவதாக அமையும். சரி, இந்த 89 அது 8.9 இந்த இடத்துல ஒரு இலக்கம் ஒன்று இருக்கு. இதை நாம சொல்லுவோம் குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம். இது 89ல 8 தான் இருக்கணும். குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம். இப்ப வான்பாதை எனப்படுது மாணவர்கள் பார்த்துக் கொள்ளுங்க. விமானம் வந்து படங்கள் எடுக்கின்ற பொழுது விமானம் வந்து இப்படி கிழக்கு மேற்காக மேற்கு கிழக்காக அல்லது கிழக்கு மேற்காக பறக்கும். அப்ப இங்க இருந்து இப்படி பறந்து கொண்டு போகும். பறந்து கொண்டு போகின்ற பொழுது ஒவ்வொரு படங்களை எடுத்துக்கொண்டே போகும். அப்புறம் திரும்ப இப்படி வரும். இப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு படங்களை எடுத்துக்கொண்டே போகும். அப்ப இதான் நாம சொல்றோம் என்னது வான்பாதை என்று சொல்றோம். இப்படி போறது தான் என்னது வான்பாதை. அப்ப இது வந்து என்னது குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம். ஓகே, குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம் என்பதை இது காட்டுகிறது. வான்பாதை கிளியரா? அப்ப இது வந்து 56ஆம் ஆண்டு. இது 56ஆம் ஆண்டுல எத்தனையாவது விமான ஒளி படம். இது வந்து வான்பாதையில எத்தனையாவது விமான ஒளி படம். அப்ப இதுதான் அந்த வான்பாதை எனப்படுவது. ஓகே, அழிச்சு கொள்வோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க இருப்போம். இங்க J38. இது மாறுபடாத மாணவர் எல்லா படத்திலையும் இந்த இந்த இடத்துல இருக்கிற இதாதான் இருக்கு. இதான் விமான ஒளி படத்தை வாசிப்பது. அப்ப இது வந்து இடவிலக்கப்படத்தின் எண். நாம ஓரங்களை இடவிலக்கப்படம் பார்த்தோம் தானே. அப்போ ஓரங்கள் இடவிலக்கப்படத்தில் நம்ம பார்த்திருக்கோம் 27.17.5 பார்த்திருக்கிறோம். இந்த ஓரங்கள இடவிலக்கப்படம் வந்து ஒரு ஓரங்கள் இடவிலக்கப்படத்துல 4 விமான ஒளி படங்கள் இருக்கு. அப்ப இந்த 4 விமான ஒளி படங்கள் சேர்ந்தது தான் ஒரு ஓரங்குல இடவிலக்கப்படம். இந்த 4 விமான ஒளி படங்கள் சேர்ந்தது தான் நாம ஏற்கனவே படிச்சிருக்க ஓரங்குல இடவிலக்கப்படம். அப்போ இந்த விமான ஒளி படம் எத்தனையாவது இடவிலக்கப்படத்திற்குரியது? அதாவது நிலவிலக்கப்படத்தின் எண் எத்தனையாவது இடவிலக்கப்படத்திற்குரியது என்பது இந்த விடயமாக இருக்கு. ஓகே மாணவர்கள், இப்போ இதுவரையும் சொல்லப்பட்ட விடயங்கள் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம். விமான ஒளி படம் பேசுங்க. விமான ஒளி படம் பிடிக்கப்பட்ட ஆண்டு, குறித்த ஆண்டில் எத்தனையாவது படம் அங்க டொட் போட்டு வாரது, கீழே வந்து குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம், இங்கால வந்து பார்க்கிறோம் இடவிலக்கப்படத்தின் எண், கீழே போடப்பட்டிருக்கிறது வான்பாதை இலக்கம். இதான் அந்த வான்பாதை இலக்கம். இதான் அந்த வான்பாதை இலக்கம். இதான் இது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கிளியரா? அந்த படத்துல இந்த இலக்கம் எல்லாம் போடப்பட்டிருக்குமா சார்? விமான ஒளி படத்துல இந்த இலக்கம் எல்லாம் போடப்பட்டிருக்கும். ரைட், கொஞ்சம் இருங்க பார்ப்போம். இந்த பாருங்க, விமான ஒளி படத்துல அந்த இலக்கங்கள் போடப்பட்டிருக்குது. 56.12 தெரியுதா? 56.12 கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ சார். ரைட், அப்ப 56.12 எனப்படுவது 56 ஆண்டு, 12 எனப்படுவது ஆண்டில் எத்தனாவது படம். கீழே பாருங்க இருக்குது, இன்னும் ஒரு இலக்கம் இருக்குது, வாசிக்கக்கூடியதா இருக்குதா? 62. 62 எனப்படுவது என்ன நம்ம பார்த்திருக்கிறோம். அது குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம் என்பதை நாம பார்த்திருக்கிறோம். 62.
இங்க பாருங்க பாப்போம். அந்த இது ஒன்று இருக்குது, என்னது இலக்கம் ஒன்று இருக்குது. இது வந்து என்னது? நிலவிலக்க படத்திற்குரிய எண். இது கீழே இருப்பது என்னது? குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம். குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம். சரி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருந்து வரேன். ட்ரீட் பண்ண பார்த்தேன், எனக்கு ரைட். இப்போ இது இப்ப நாம இந்த வாசிக்கிற மாதிரியே போட்டிருக்கிறோமே. சில நேரங்களில் படத்துல நீங்க தான் அதை திருப்பி எடுத்துக்கொள்ளணுமே. இது 56 12 62 என்னன்னு சொல்லி தெரியும். இது என்னன்னு சொல்லி தெரியும். இது குறித்த வான்பாதையில் எத்தனையாவது படம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே மாணவர்கள், நாம இப்ப அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இந்த வட்டம் 4 வட்டங்கள் வந்து காணப்படுகிறது. மைக் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. யாரும் மைக் ஓன் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த 4 வட்டங்கள் காணப்படுகிறது. இதை நாம சொல்லுவோம் பிடிகள் குறிகாட்டி என்று சொல்லுவோம். இதை சொல்லுவோம் பிடிகள் குறிகாட்டி என்று சொல்லுவோம், இந்த 4 வட்டத்தையும். அடுத்தது இங்க பார்த்திருப்பீங்க, இந்த விமான ஒளி படத்துல எங்கேயாவது ஒரு பகுதியில அது கட்டாயம் இப்படி கீழே மேல தான் இருக்கணும். இந்த சைட்லயும் இருக்கலாம், இந்த சைட்லயும் இருக்கலாம். இதை நாம சொல்லுவோம் சாய்வுமானி. சாய்வுமானி எனப்படுவது விமான விமானம் விமான பாதையின் திசையை, விமான ஒளிப்படம் எடுக்கப்பட்ட திசையை காட்டுவது சாய்வுமானி. அப்ப இப்படி இந்த சுருள் மாதிரி இருக்குமாக இருந்தால் இது வந்து சாய்வுமானி என்று சொல்லுவோம். இந்த சாய்வுமானியை அடிப்படையாக கொண்டு நீங்க விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட திசை அது இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க இயலாது. விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட திசை அது இதெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. சாய்வுமானி என்பதை விடயத்தை மாத்திரம் தெரிந்து வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு கடிகாரம் ஒன்று இருக்கு. கடிகாரம் ஒன்று இருக்கு. இது வந்து இந்த பை மிஸ்டேக் 2 இடத்துல போடப்பட்டது. கடிகாரம் ஒன்று இருக்கும். அந்த இது 2 இடத்துல கொப்பி ஆகிட்டது. கடிகாரம் ஒன்று இருக்கும். அந்த கடிகாரம் வந்து விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட நேரத்தை காட்டுகிறது. போன்ற கேட்கலாம், குறித்த விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட நேரம் என்ன? இந்த விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட நேரம் வந்து என்னது? என்ன மணி காட்டுது? 3 மணி. ஓகே, ரைட். அப்ப இது திசை. அடுத்து விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட நேரத்தை காட்டுகிறது. அடுத்தது முக்கியமான விடயம், இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பாக்ஸ் ஒன்னுல 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பாக்ஸ்ல வந்து 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மேல கொடுக்கப்பட்டிருக்கும் 202. பெரும்பாலும் அது அதே இலக்கமா இருக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் மாறுபடலாம். அந்த 202 எனப்படுவது புகைப்பட கருவி இலக்கம். புகைப்பட கருவி இலக்கம். அந்த பாக்ஸ்ல அடுத்து கீழே கொடுக்கப்பட்டிருப்பது 266 எனப்படுவது விமான இலக்கம். விமான இலக்கம். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டிருப்பது கடல் மட்டத்திலிருந்து விமானம் பறக்கும் உயரம். கடல் மட்டத்திலிருந்து விமானம் பறக்கும் உயரம், அது குவிமைய தூரம் என்றும் நாம சொல்லுவோம். கடல் மட்டத்திலிருந்து விமான
விமானம் பறக்கும் உயரம். அப்ப இந்த பாக்ஸ்ல உள்ள விடயத்தை நீங்க அப்படியே பார்த்துக்கொள்ளணும் மாணவர்கள். கடல் மட்டத்திலிருந்து விமானம் பறக்கும் தூரம். அப்ப இதுதான் விமான ஒளிப்படத்தை வாசிப்பதற்கான அடிப்படையான விடயங்கள். இதை பாடமாக்கி கொள்ளணும். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, 1க்கு 40,000. 1க்கு 40,000 எனப்படுவது இந்த விமான ஒளிப்படத்தினது அளவு திட்டம். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்னது? 1க்கு 63,360. 1க்கு 63,360. இது 1க்கு 40,000. 1க்கு 40,000 எனப்படுவது விமான ஒளிப்படத்தினது அளவு திட்டம். அப்ப 1க்கு 40,000 என்று சொன்னால் என்ன அர்த்தம் மாணவர்கள்? அதாவது விமான ஒளிப்படத்தில் ஒரு அங்குலம் நிலத்தில் 40,000 அங்குலத்தை குறித்து காட்டுகிறது. விமான ஒளிப்படத்தில் ஒரு அங்குலம் நிலத்தில் 40,000 அங்குலத்தை குறித்து காட்டுகிறது. அவ நாம இதுல ஒரு விடயத்தை நாம போட்டுக்கொள்ளணும். அப்படி என்று சொன்னால் விமான ஒளிப்படத்தின் ஒரு அங்குலம் எத்தனை சதுர மைல்களை குறித்து காட்டுகிறது? எத்தனை சதுர மைல்களை குறித்து காட்டுகிறது? அப்போ என்ன செய்யணும்? இந்த 40,000 நாம பிரிக்கணும் சதுர மைலால. எத்தனையால? 63,360 பிரிக்கிறோம். 40,000 63,366 360 பிரிச்சால் எத்தனை வருதுன்னு சொல்லி பாருங்க பாப்போம். கால்குலேட்டர் வச்சிருக்கலாம், கால்குலேட்டர் பாவிக்கலாம், பிரச்சனை இல்லை. எத்தனை வருதுன்னு பாருங்க. 0.63. ரைட், 0.63. அப்ப இதை நீங்க பாடமாக்கி கொள்ளணும், அல்லது பிரிச்சு பார்த்து கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை, பாடமாக்கி கொள்ளணும். 0.63. 0.63 எனப்படுவது என்னது? விமான ஒளிப்படத்தில் ஒரு அங்குலம் நிலத்தில் எவ்வளவு காட்டப்போகுது? 0.63 அங்குலத்தை. ஓரங்கள் இடவிலக்க படத்தில் எப்படி நாம பார்த்தோம்? படத்தில் ஒரு அங்குலம் 63,360. 63,360 எனப்படுவது ஒரு மைல். அப்ப இங்க காட்டுறோம் 1க்கு 40,000. 1க்கு 40,000 எனப்படுவது 40,000 எனப்படுவது 0.63 மைல். ஒரு மைல் இல்ல, ஒரு மைலையும் விட குறைவு. ரைட், ஓகே. இந்த விடயம் கிளியரா? அப்ப விமான ஒளிப்படத்தினது அளவு திட்டம் என்னது? 1க்கு 40,000. 1க்கு 40,000 என்று சொன்னால் என்னது? ஒரு அங்குலம் சமன் தரையில 0.63 மைலை குறித்து காட்டுகிறது. அப்ப இது விமான ஒளிப்படத்தினது அளவு திட்டம். சரியா மாணவர்? இது ஓகே சார். இப்போ உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விமான ஒளிப்படம், அந்த விமான ஒளிப்படத்தினது அகலம், அது நீளம் நோப்பமே. இந்த விமான ஒளிப்படத்தினது நீளம் 9 அங்குலமாக இருக்கு. அதே நேரத்தில் விமான ஒளிப்படத்தினது உயரம் அல்லது அகலம் அதுவும் 9 அங்குலமாக இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கிற விமான ஒளிப்படத்தை இப்படித்தான் இருக்கு. விமான ஒளிப்படத்தினது நீளம் 9 அங்குலம், அகலம் 9 அங்குலமாக இருக்கு. இது விமான ஒளிப்படத்தின் நீளம் அகலம் இப்படித்தான் இருக்கு. இது நீங்க அளக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம், விமான ஒளிப்படத்தினது நீளம் 9 அங்குலம் என்று சொன்னால், அப்ப நீளத்தை மைலுக்கு மாத்தி சொல்லுங்க பாப்போம், எத்தனை மைலாக இருக்குன்னு சொல்லி. விமான ஒளிப்படத்தில் ஒரு அங்குலம் எத்தனை மைல்னு சொல்லி பார்த்திருக்கிறோம்? 0.63 மைல். அப்ப விமான ஒளிப்படத்தின் நீளம் எத்தனை மைல்னு சொல்லி யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். 5.67. ரைட், ஓகே. 5.67. எப்படி பார்த்தோம் நாம? 9 பெருக்குவோம் 0.63 பெருக்குவோம். 9 0.63 பெருக்குவோம். பெருக்கணும்னு சொன்னால் 5.67. அதே போன்று
அகலத்தையும் பார்க்கிறோம் நாம, அதே மாதிரி பெருக்கிறோம். அகலமும் வந்து எவ்வளவு? 5.67. ஆக விமான ஒளிப்படத்தின் மொத்த பரப்பு, விமான ஒளிப்படத்தின் மொத்த பரப்பு எவ்வளவு வருதுன்னு சொல்லி பாருங்க பாப்போம். எனக்கு மனப்பாடமே இதெல்லாம். 32 சொன்னாங்க. 32.14 சரியா? 32.14 அதான் 32.14. ரைட். இப்ப மாணவர்கள் இதை நீங்க திரும்ப பெருக்கலாம் பார்க்கணுமா? எக்ஸாமோல்ல இதெல்லாம் நீங்க பெருக்கி பார்க்கணுமா? தேவையில்லை. உங்களுக்கு தெரியணும், இந்த விமானம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற விமான ஒளிப்படத்தின் மொத்த பரப்பு வந்து 32.14 சதுரம் மைல். அப்ப விமான ஒளிப்படத்தின் பரப்பு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க அப்படியே சும்மா அப்படி போட்டக்கூடாது. நீங்க செய்முறையை போடணும். விமான ஒளிப்படத்தினது அளவு திட்டம் இவ்வளவு, எவ்வளவு? 9 அங்குலம். விமான ஒளிப்படத்தின் நீளம், விமான ஒளிப்படத்தின் அளவு திட்டம் 1க்கு 40,000. 1க்கு 40,000 எனப்படுவது நிலத்தில் 0.63 மைல். அடுத்து விமான ஒளிப்படத்தின் அகலம் வந்து எவ்வளவு? 9 அங்குலம். இதனை மைலாக மாற்றுகின்ற பொழுது 9 தர 0.63 எவ்வளவு? 5.67. அதே போல அகலம் இவ்வளவு. ஆகவே விமான ஒளிப்படத்தின் பரப்பு 5.67 தர 5.67 32.14. இப்ப இந்த விமான ஒளிப்படத்தின் பரப்ப காண்றல யாருக்காவது சிக்கல் இருக்குதா? விமான ஒளிப்படத்தின் உண்மையான பரப்ப காண்றல யாருக்காவது சிக்கல் இருக்குதா? கிளியர்னு சொன்னா நம்ம அடுத்த போகலாம். சார் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் சார். இந்த விமான ஒளிப்படத்தின் அகலம் வந்து எவ்வளவு? 9 அங்குலம். அது சரியா? ஓகே சார். விமான ஒளிப்படத்தின் நீளம் வந்து அதுவும் 9 அங்குலம். அகலம், நீளம் 9 அங்குலம். விமான ஒளிப்படத்தின் அளவு திட்டம் வந்து எவ்வளவு? 1க்கு 40,000. 1க்கு 40,000 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விமான ஒளிப்படத்துல ஒரு அங்குல பரப்பு, விமான ஒளிப்படத்துல இப்படி காட்டப்படக்கூடிய ஒரு அங்குல பரப்பு நிலத்தில 40,000 அங்குலத்தை குறித்து காட்டுகிறது. அப்ப நிலத்துல இந்த 40,000 வந்து பொதுவான அளவா சார்? அது இல்ல, அது பொதுவான அளவு. 1க்கு 63,360 எப்படி பொதுவான அளவோ அதே போல விமான ஒளிப்படத்தின் பரப்பு உங்களுக்கு வழங்கப்படுகின்ற விமான ஒளிப்படத்தின் அளவு திட்டம் வந்து 1க்கு 40,000. அவ 1க்கு 40,000 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விமான ஒளிப்படத்தின் ஒரு அங்குலம் வந்து நிலத்தில் 40,000 அங்குலத்தை குறித்து காட்டுகிறது. நிலத்தில் 40,000 அங்குலம் எனப்படுவது அதை நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் மைலுக்கு நாம மாத்த போறோம். மைலுக்கு மாத்துறதுக்கு தான் நாம் என்ன செஞ்சோம்? 40,000 மைலால பிரிச்சோம். மைல் எத்தனை அங்குலம் இருக்குது? 63,360. 40,000 63,360 பிரிச்சோம்னு சொன்னால் வரக்கூடிய விட வந்து எவ்வளவு? 0.63. அப்ப 0.63 எனப்படுவது என்னது? விமான ஒளிப்படத்தின் இந்த அங்குலம் நிலத்துல எவ்வளவு காட்டுது? 0.63 மைல காட்டுது. அப்ப விமான ஒளிப்படத்துல ஒரு அங்குலமானது நிலத்தில் 0.63 மைலை காட்டுவதாக அமைகிறது. அப்ப நாம பார்க்கிறோம் இந்த விமான ஒளிப்படத்தின் பரப்பு அகலம் வந்து 9 அங்குலம்னு சொன்னால் 9 தர 0.63 சமன் எவ்வளவு வருது? 5.67. அதே போல அகலம் பார்க்கிறோம், அதுவும் வந்து எவ்வளவு? 9 தர 0.63 சமன் 5.67. ஆகவே விமான ஒளிப்படத்தின் மொத்த பரப்பு 5.67 தர 5.67. விட வந்து எவ்வளவு வருது? 32.14
4. கிளியரா இப்போ? யார் பரமேஸ்வரியா கிளியரா? கிளியர் சார். தேங்க்யூ. வேறு யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம் இந்த ஸ்டெப்ஸ்ல. சார் ஆ சார் இது விமான ஒளி பள்ளத்தினுடைய உண்மை நிலப்பரப்பு என்ன சார்? விமான ஒளிப்படத்தின் உண்மையான நிலப்பரப்பு. அதாவது விமான ஒளிப்படத்தின் ஒரு அங்குலம் வந்து நிலத்துல எவ்வளவுத்த காட்டுது? 0.63 மைல காட்டுது. அப்ப இந்த மொத்த விமான ஒளிப்படத்தின் பரப்பு வந்து எவ்வளவு? 32.14. இது வந்து மொத்த விமான படத்தினது பரப்பு. இது கிளியரா? ஓகே. சார் அந்த 32.14 அளவு போடுறதா சார் பின்னால? அளவு இல்ல 32.14 சதுர மைல். சதுர மைல். ஓகே. ஆமா, பரப்புனா சதுர மைல்னு தானே காட்டுறோம். எல்லாமே சதுர மைல்னு காட்டுறோம். எல்லாமே நீங்க அங்குலத்துல தான் பார்ப்பீங்க. ஓர் அங்குல இடவிலக்க படமும் அங்குலம் தான், இதுவும் வந்து அங்குலம் தான். அப்போ சரி. 32.14 எனப்படுவது சதுர மைல். ரைட். இப்போ இந்த பாருங்க, இந்த இதுல இதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த விமான ஒளிப்படத்தின் அகலம் வந்து எவ்வளவாக இருக்கும் நமக்கு? 9 அங்குலம். 9 அங்குலம்னு சொன்னால் எத்தனை சதுர மைல் பார்க்கிறோம்? 5.67. விமான ஒளிப்படத்தின் உயரத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா அதுவும் எவ்வளவாக இருக்கும்? 9 அங்குலம். அப்ப அதுவும் எவ்வளவு? 5.67. அப்ப இந்த விமான ஒளிப்படத்தின் பரப்பு எவ்வளவு? 32.14. ஓகே. அப்ப இந்த விமான ஒளிப்படத்தின் பரப்பு வந்து 32.14. இந்த விமான ஒளிப்படத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதுல எப்படி வரும்? 32.14. ஓகே. அப்ப எந்த விமான ஒளிப்படம் கொடுத்தாலும் நமக்கு அதுல வந்து மாற்றம் அடையாது. அதே போல இந்த விமான ஒளிப்படத்தை வாசிக்கிற இந்த விடயங்களும் மாற்றம் அடையாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விமான ஒளிப்படத்தில் இந்த விடயங்கள் எல்லாமே கிளியரா இருக்கு. கிளியர்னு சொன்னால் கொஞ்சம் துல்லியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் ஸ்கேன் பண்ணி போட்டு தானே துல்லியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த மாணவர்கள் இந்த விமான ஒளிப்படத்தை ஆசைக்கு கூட நம்ம வெளியில பார்க்கறதுக்கு இருக்காது. எனக்கிட்ட ஒரு 3-4 படம் இருக்குது. ஆசைக்கு கூட வெளியில பார்க்க இயலாது. எக்ஸாம் ஹால்ல வச்சுதான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓரங்கள் இடவிலக்க படத்தை கூட நம்ம வாங்கி எடுக்கலாம். விமான ஒளிப்படத்தை வாங்கி எடுக்கவும் முடியாது. சரி. அப்ப எக்ஸாம் ஹால்ல தான் பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப இப்போ உங்களுக்கு விமான ஒளிப்படம் என்றால் என்னங்கிறது சம்பந்தமான ஒரு அடிப்படையான அறிவு வந்து வந்திருக்கு. ரைட். இப்ப இந்த விமான ஒளிப்படங்களை வரைவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகள். விமான ஒளிப்படங்களை வரைவதற்கு பயன்படுத்துகின்ற குறியீடுகள். குறியீடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இதுல மாணவர்கள் எல்லா குறியீடுகளையும் நீங்க பார்க்க வேண்டிய பாடமாக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. எல்லா குறியீடுகளையும் பார்க்க வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா குறியீடுகளையும் அடையாளம் காண முடியாது. அப்ப இதுல பார்க்கிறோம் குடியிருப்புகள், விவசாயம் சாராத இடங்கள். குடியிருப்பு, சந்தை, விளையாட்டு மைதானம் இவற்றை நாம பார்க்கிறதாக இருந்தால் இவற்றுக்கான சமீரா மைக் ஒன்று இருக்கு சமீரா. அப்ப இவற்றுக்கு நாம வரைகின்ற படத்துல அடிக்க வேண்டிய நிறம் வந்து சிகப்பு, சிவப்பு நிறம். குடியிருப்பு, சந்தை, விளையாட்டு மைதானம் இவற்றுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய நிறம் வந்து சிவப்பு நிறம். ஓகே. சிவப்பு சிவப்பா சிகப்பா எப்படி வரும்? சரி சார். சிவப்பு. ஓகே ஓகே ஓகே. அப்போ இவற்றுக்கு நாம அடிக்க வேண்டியது வந்து சிவப்பு நிறம். குடியிருப்பு, சந்தை, அதாவது குடியிருப்புகளும் விவசாயம் சாராத ஏனைய இடங்களை காட்டுவது. அடுத்து வந்து தோட்டப்பயிர்கள். அப்ப தோட்டப்பயிர்களுக்கு நாம காட்டுவது வந்து ஊதா நிறம்.
மாணவர்கள் இப்ப இந்த நிறங்களை கொஞ்சம் நீங்க மனப்பாடம் செய்து கொள்ளணும். தோட்டப்பயிர்களுக்கு வந்து ஊதா நிறம். அதுல வீட்டு தோட்டமாக இருந்தால் அதுக்கு நாம போடுவோம் ஊதா நிறத்துல 2H என்று போடுவோம். வீட்டு தோட்டத்தை எப்படி மாணவர்கள் நாம அடையாளம் கண்டு கொள்வது? விமான ஒளி படத்துல இப்படி குடியிருப்பு இருக்குமாக இருந்தால், குடியிருப்பு இப்படித்தான் இருக்குமே சின்னதா. அப்ப இது வந்து வீடுகள். வீடு ஒன்று இருக்குமாக இருந்தால் பக்கத்துல கட்டாயமாக வீட்டு தோட்டம் இருக்கு. அப்ப வீட்டு தோட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம பார்க்கலாது கத்திரி இருக்கணும், வெண்டி இருக்கணும், லீக்ஸ் இருக்கணும், கரெக்ட் இருக்கணும், அப்படியெல்லாம் இல்லை. வீட்டு தோட்டம் என இங்க நாம சொல்லுவது வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொய்யா மரம், பப்பாசி மரம், பலாமரம், வாழை மரம், வேற ஏதாவது காய்கறிகள் இப்படி இருக்குமாக இருந்தால் அது வந்து வீட்டு தோட்டம். அப்போ மொத்தத்துல என்ன முடிவுக்கு வர நாம? வீடு ஒன்று இருக்குமாக இருந்தால் அங்கு கட்டாயமாக வீட்டு தோட்டம் இருக்கு. அடுத்து சந்தை தோட்டம். சந்தை தோட்டம்னு சொன்னால் இப்ப இந்த நம்ம சந்தை தோட்டம்னு சொன்னால் பெரிய அளவுல பயிரிடப்படுகின்ற தோட்டங்களாக இருக்கு. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த புத்தளம், நூர்லியாவா போன்ற பகுதிகளில் வீட்டு தோட்டத்தையே பெரிய அளவுல பயிரிடுவார்கள். அதை நாம சொல்லுவோம் சந்தை தோட்டம். அதுக்கு ஊதா நிறம் தான். அதை நாம சொல்லுவோம் 2M என்று அந்த இடத்துக்கு நேரா போடுவோம். ஊதா நிறத்தை அடிச்சுட்டு ஊதா நிறத்தை இப்படி கலர் பண்ணிட்டு அந்த ஊதா நிறத்துக்கு மேல 2M என்ற விடயத்தை வந்து நாம போடுவோம். ஊதா நிறத்தை அடிச்சுட்டு இது வந்து கடும் ஊதாவா இருக்குது. ஊதா நிறத்துக்கு மேல 2M என்ற இலக்கத்தை வந்து நாம போடுவோம். அது என்னது? சந்தை தோட்டம். இப்ப நாம பயிரிட்டோம்னு சொன்னால் காய்கறிகள் கண்டில கொழும்புல உள்ள ஆக்கள் வந்து அது வீட்டு தோட்டமா இருக்கும். அதே நேரத்தில் நூறுலியாவில் உள்ள ஆக்கள் காய்கறிகளை பயிரிட்டாங்கன்னு சொன்னால் அது சந்தை தோட்டமாக இருக்கும், விற்பனையை அடிப்படையாக கொண்டு. இந்த நிலையை வந்து நீங்க நாட்டில் எல்லா பாகங்களிலும் காணக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் தோட்டப்பயிர்களுக்கான நிறம் வந்து ஊதா நிறம். அடுத்தது வந்து மரங்களும் நிலையான பயிர்கள். மரங்களும் நிலையான பயிர்களும். அப்ப இதுல பாருங்க, நீங்க எல்லாவற்றுக்கும் நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மரங்களுக்கும் நிலையான பயிர்களுக்கும் என்ன நிறம்? இளம் ஊதா. தோட்டப்பயிர்களுக்கு என்ன நாம பார்த்திருந்தோம்? ஊதா நிறம். இதுக்கு நாம பார்க்கிறோம் என்னது? இளம் ஊதா. தோட்டப்பயிர்களுக்கு வந்து என்னது? கடும் ஊதா. இந்த நிலையான பயிர்களுக்கு வந்து இளம் ஊதா. அப்ப இதுல வந்து நீங்க பார்க்க போறீங்க, தென்னைய பார்த்து கொள்ளுவீங்க. தென்னை வந்து விமான ஒளி படத்துல மாணவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் நீங்க துல்லியமாக அடையாளம் காண முடியாது. இது தென்னையா, ரப்பரா, தேயிலையா, இப்படி நீங்க துல்லியமாக சொல்ல முடியாது. நீங்க என்னத்தை கெஸ் பண்றீங்களோ அதான் அதுக்குரிய விட. அவ்வளவுதான். விமான ஒளி படத்துல ஒருத்தர் பாக்குறீங்க அது நெல், ஒருத்தர் பாக்குறீங்க அது ரப்பர் தோட்டமா தெரியுது. நீங்க உங்களுக்கு அது ரப்பர் போட்டது அப்படிங்கிறது சரி, உங்களது விட. இன்னும் ஒருத்தர் போடுறாரு அந்த ரப்பரைய தென்னையாக அவர் அடையாளம் கண்டு தென்னைக்குரிய குறியீட போடுறாரு. ஓகே, அதுவும் சரி. மொத்தத்துல நீங்க என்ன போட்டாலும் சரி. ஏன்னு சொன்னால் விமான ஒளி படத்தை வெற்றுக்கண்ணால நம்ம பார்க்க முடியாது. அது ஆய்வுக்கூடத்துல வைத்துக்கொண்டு நுண்ணிய நுணுக்கு காட்டிகளை அடிப்படையாக கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அப்ப நமக்கு அந்த விடயம் இல்லாத காரணத்தினால நாம விமான ஒளி படத்தை வாசிக்கிற நேரத்துல பயிர்கள் அதுகளை நாம என்ன நினைக்கிறோமோ அது சரி. அப்போ பேப்பரை செய்துட்டு வந்து வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. அந்த தென்கிழக்கு மூலையில் இருந்தது என்ன நீ போட்ட, அது தென்னையா? இல்ல நான் ரப்பர் போட்டேன். இன்னொருத்தர் சொல்ற நான் வயல் நினைச்சேன். இன்னொருத்தர் சொல்லுவாரு நான் சேனை தோட்டமாக நினைச்சேன். இன்னொருத்தர் சொல்லுவார் நான் அது வீட்டு தோட்டமாக நினைச்சேன்னு சொல்லி. ஓகே, இப்படி பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் எக்ஸாமுக்கு பிறகு வந்து வரும். நீங்க அதை பார்த்து எந்த வகையான டென்ஷனும் ஆக தேவையில்ல. தென்னை போட்டது அவர் போட்டதும் ஓகே, தேயிலை போட்டவரும் ஓகே, வீட்டு தோட்டம் போட்டவரும் ஓகே, சேனை தோட்டம் போட்டவரும் ஓகே, எல்லாமே மொத்தத்தில் ஓகே. அதனால நீங்க அதை பத்தி
யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. எண்ணத்தை போட்டிருந்தாலும் அந்த விட ஓகே. ரைட். அப்போ தென்னைன்னு சொன்னால் அதற்கான குறியீடு வந்து 3Cன்னு சொல்லி போடணும். இளம் ஊதா 3Cன்னு சொல்லி போடணும். மற்ற இதெல்லாம் மாணவர் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. கொக்கோ, ஏலம், கருவா இப்படி எதுவுமே கண்டுபிடிக்க இயலாது. சரி. இப்போ அந்த படம் வந்து ஓரளவு வடகிழக்கு படமா இருக்குமா இருந்தால் அது வந்து நீங்க பனைன்னு சொல்லி ஓரளவு பார்க்கலாம். பனைக்கு வந்து என்னது இளம் ஊதாவில் 3Pன்னு சொல்லி வரும். தென்னைக்கு வந்து 3C. இப்போ சிங்கோனா இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கவே இயலாது. சிங்கோனாவை ஏன் கண்டுபிடிக்க இயலாது? மாணவர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சிங்கோனாவை ஏன் கண்டுபிடிக்க இயலாது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். குறைவா இருக்குமா? வேற? ஓகே, குறைவாக இருக்கும். வேற வேற யாராவது? வெற்று கண்ணுக்கு விளங்காது. ஓகே, வேற? அதுவும் சரி. வேற? நிலத்தோடு சேர்ந்து இருக்குமா சார்? ஓகே, அதுவும் சரி. வேற வேற வேற? சார் கோப்பி பயிற்சிக்கு முன்னுக்கு தான் இது இருந்துச்சு சார், அழிவடைஞ்சிருச்சு சார். ஓகே ஓகே. ஆக மொத்தத்துல இந்த கிளாஸ்ல இருக்கிற எத்தனை பேத்துக்கு சிங்கோனாவை தெரியும்? சிங்கோனா தெரிஞ்சாக்கள் யாரு? அப்ப சிங்கோனாவே தெரியாத நமக்கு விமானொலி படத்துல சிங்கோனாவை கண்டுபிடிக்கலுமா? யாராவது சிங்கோனா தெரிஞ்சாக்கள் இருக்கிறீங்களா? யாராவது சிங்கோனா தெரிந்தாக்கள் இருக்கிறீங்களா? எனக்கும் தெரியாது. அப்ப சிங்கோனா செடியவே தெரியாத நம்ம விமானொலி படத்துல எப்படி சிங்கோனாவை பார்க்கறது? இது 1956 இருந்திருக்கும் சில நேரங்கள்ல, அதுக்கு பிறகு அழிஞ்சிருக்கும். அப்ப சிங்கோனாவே தெரியாத நம்ம எப்படி சிங்கோனாவை கண்டுபிடிக்கிறது? அப்ப அதை பத்தி நாம அலட்டிக்கொள்ளணுமா? தேவையில்லையே. ஏன்னா அப்ப அதை விட்டுருவோம். அடுத்து நம்ம பார்க்க ரப்பர் 3R. இதை வந்து நாம ஓரளவு அடையாளம் காணலாம். அடுத்து வந்து 3T தேயிலை. அப்ப இதெல்லாம் என்ன மாணவர்கள்? இளம் ஊதா நிறத்தில் இருக்கும். என்னென்னத்தை நீங்க பாடமாக போறீங்க? தென்னை, பனை, ரப்பர், தேயிலை. அப்ப தேயிலைன்னா ஓரளவு கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னா இந்த மலைகள் அப்படியே தெரிய வரும். தேயிலைகள் அப்படியே மலையெல்லாம் அப்படியே தெரிய வரும். ஓரளவு இந்த மலையில வந்து இப்படி முழங்கை வடிவிலான, முழங்கை வளைவு வடிவிலான இப்படி பாதைகள் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். அதை கெஸ் பண்ணி நாம தேயிலைன்னு சொல்லி போடலாம். அப்ப அதுக்குமே என்னது? இளம் ஊதா 3Tன்னு சொல்லி போட்டிருப்பீங்க. அப்ப குறியீடு நீங்க இவ்வளவும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அடையாளப்படுத்திருக்கிற குறியீடுகளை மட்டும்தான் மாணவர்கள் நீங்க பாடமாக்குவீங்க. அடையாளப்படுத்திருக்கிற குறியீடுகளை மட்டும்தான் பாடமாக்குவீங்க. என்னன்னா தென்னை, பனை, அதுவும் என்ன பாடமாக்குது? என்ன 3C கோகோனட், பனை, அடுத்து 3R ரப்பர், 3T டீ தேயிலை. எழுத்த மட்டும் தான் பாடமாக்க போறீங்க. இவ்வளவுதான் நீங்க பாடமாக்க வேண்டிய விடயங்கள். இப்போ இது எல்லாமே அடையாளம் தெரியாத விடயமாக இருக்குமாக இருந்தா இதெல்லாம் அடிச்சிட்டீங்க. சில இடங்கள்ல இது என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணவே முடியாம இருக்குது. கருப்பா இருக்குது விமானொலி படத்துல. அப்படி தெரிகிற இடம் எல்லாம் வந்து காடாக நினைத்துக் கொள்ளுங்க. காட்டுக்கான நிறம் வந்து கருப்பு. விமானொலி படத்துல காட்டுக்கான நிறம் வந்து கருப்பு. ஓகே. அப்போ இந்த சார்ட்ல இருந்து இது 3 தான் பாடமாக்குவீங்க. என்னது? தென்னை, ரப்பர், பனை, பனையும் கூட விட்டுருங்க, தேயிலை. அடுத்த செட் எடுப்போம். பயிர் நிலங்கள். பயிர் நிலங்களுக்குரிய நிறம் வந்து பச்சை நிறம். பயிர் நிலங்களுக்குரிய நிறம் வந்து பச்சை நிறம். இப்ப இதுல நீங்க கரும்ப அடையாளம் காண இயலாது. இதுல நீங்க வேற எதையுமே அடையாளம் காண இயலாது. அடையாளம் காணக்கூடிய ஒரே விடயம் வந்து நெல்லும் சேனை பயிர் செய்கையும். மற்றது எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதே நேரத்தில் நீங்க ஒரு இடத்துல இப்ப தேயிலம் இது சின்னதா இருக்கு, அன்னாசினி போட்டாலும் ஓகே, அது பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இதுல கூடுதலாக நீங்க வரைய போற படத்துல வந்து நெல்லும் சேனை பயிர் செய்கையும் இருப்பதாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நெல் வந்து வரி வரியான அமைப்புல காணப்படும். அது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெஸ் பண்ணுவோம். பிறகு படத்துல வரி வரியான அமைப்புல காணப்படும். சேனை பயிர் செய்கை வந்து காட்டுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் சாம்பல் நிறத்துல, வெளிலர் நிறத்துல,
வெளிரல் நிறத்துல காணப்படும். இதை நாம சொல்லுவோம் சேனை பயிர்ச்செய்கை. அப்ப நெல்லுக்கு வந்து 4P படி, அடுத்து வந்து 4S சேனை பயிர்ச்செய்கை. அப்ப மொத்தத்துல இதுல வந்து 2 குறியீடை தான் நீங்க பாடமாக போறீங்க. அதுவும் பாடமாக தேவையில்ல. பயிரினங்களுக்கு நிறம் வந்து பச்சை, அதுல நெல்லும் சேனை பயிர்ச்செய்கை. ஓகே. புல்நிலங்களும் பற்றை காடுகளும். அப்போ காடுகள் என்று சொன்னால் இப்ப புல்நிலங்கள்லாம் நீங்க போட போவாதீங்க. மொத்தத்துல கெஸ் பண்ண முடியாத அவ்வளவுத்தையும் கருப்பு காடுன்னு சொல்லி போடுங்க. அப்ப காட்டுக்கு என்ன நிறம் வந்து கருப்பு, பற்றை காடு. அப்போ மொத்தத்துல கருப்பு போட்டுட்டு RSன்னு அடிச்சாலும் சரி, அல்லது நீங்க கருப்பு நிறத்தை மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னாலும் சரி. மற்ற விடயங்களுக்கு மற்றது எதுவுமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது. அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் பாடில்லை. அறிவுக்காக கொடுக்கப்பட்ட விடயம். காடு உங்களுக்கு தெரிந்தது போக தெரியாததாலும் காடாக நினைத்துக் கொள்ளுங்க. அவ காட்டுக்கான நிறம் வந்து என்னது? கருப்பு நிறம். வேண்மந்தார் RSங்கிற குறியீடை வந்து போட்டு விடுங்க. அப்ப இந்த குறியீடுகளை மட்டும்தான் மாணவர்கள் பாடமாக்கணும், எல்லாத்தையும் இல்லை. நான் அடையாளப்படுத்தின குறியீடுகளை மாத்திரம் கொஞ்சம் எழுதி பாடமாக்கி கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப காடு வந்து மொத்தத்துல கருப்பு நிறம். காட்டுக்குள்ளால பல்வேறுபட்ட வகைகள் காணப்படும். உயர் விளைவு தரும் ஈரவலய காடுகள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. காடு என்று வந்தாலே கருப்பு நிறத்தை போட்டுட்டு நீங்க பேசாம விட்டுருங்க. ஓகே. குறியீடும் போட தேவையில்லை. என்ன காடு அப்படிங்கிறது படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க இயலாது. ஓகே. அப்ப படத்துல நாம அப்படி கண்டுபிடிக்க இயலாது. இதை கண்டுபிடிக்கலாம். மீளாக்க காடுகளை கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னா அது வரிசை வரிசையாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலையகத்தில் இருக்குது இந்த பைனஸ் மரங்கள். அது காடுகளை விட இது வரிசையாக இருக்கு. என்னன்னு சொன்னா ஒரே சீராக இருக்கு. அதை கண்டுபிடிக்கலாம். அதுவும் வேணா கண்டுபிடிக்க தேவையில்லை. தெரியாதது எல்லாமே காடுகள் என்று போட்டுட்டு வேலையை முடிங்க. ஓகே மாணவர்கள், இவ்வளவு தான் இதுல குறியீடுகள். அப்ப காடுகளுக்கு மாணவர்கள் 7 என்னும் குறியீட்டை பயன்படுத்துவது போதுமானது. ஓகே. அவ்வளோ எல்லாம் படிப்பிச்சுட்டு கடைசியா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். என்னன்னு சொன்னால் காடுகளை போட்டு அழட்டி கொண்ட வேண்டிய அவசியப்பாடில்லை. காடுகள் வார இடத்துக்கு எல்லாமே கருப்பு நிறத்துல 7 என்ற குறியீட்டை போட்டீங்கன்னு சொன்னால் போதுமானது. ஓகே. அப்படியே உங்களுக்கு டவுட்டா இருக்குமா இருந்தால் இந்த மத்ததுகளுக்கு குளம், வீதி, நதி, இந்த விடயங்களுக்கு வந்து நீங்க ஓரங்கள் இடவிலக்க படத்துல போடுற விடயத்தை பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்கிறோம் வீதி என்று சொன்னால் சிகப்பு நிறம். வீதி என்று சொன்னால் சிகப்பு நிறம். அதே நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் நதிகள் என்று சொன்னால் நீல நிறம். குளம் என்று சொன்னால் நீல நிறம். அதுகளை நீங்க ஓரங்குல இடவிலக்க படத்துக்கு போடுற விடயத்தைய அந்த நிறங்களாக குறியீடுகளாக நீங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இங்க பாருங்க இருக்கு குறியீடு நெற்பயிர்ச்செய்கை 4P. நீங்க படமெல்லாம் வரைஞ்சு முடிச்சுட்டு படத்துக்கு பக்கத்துல போட இயலாத ஒரே ட்ரேசிங் பேப்பரா தான் இருக்கு. படத்துக்கு கீழே இந்த குறியீடுகளை நீங்க எடுத்து காட்டிடுவீங்க. அப்ப மாணவர்கள் இதை மட்டும் ஒரு முறை பாடமாக்கி கொள்ளுங்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்க குறியீடு இதை மட்டும் ஒரு முறை பாடமாக்கி கொள்ளுங்க. வேற ஒன்றுமே தேவையில்லை. இதுதான் நீங்க எக்ஸாம்ல போயிட்டு போட வேண்டிய குறியீடுகள். நெற்பயிர்ச்செய்கை பச்சை நிறம் 4P. தெங்கு இளம் ஊதா 3C. வீட்டு தோட்டம் கடும் ஊதா 2H. காடு எந்த காடா இருந்தாலும் நாம கருப்பு தான் கொடுப்போம், 7ன்னு சொல்லி போடுவோம். அடுத்து சேனை பயிர்ச்செய்கை 4S. வண்டிப்பாதை உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது, இருந்தாலும் சும்மா போட்டு வைங்க வண்டிப்பாதை. பிரதான வீதிக்கு வந்து சிகப்பு நிறம், சிறு வீதிக்கு வந்து மஞ்சள் நிறம். அதான் மஞ்சள் தான் அப்படி இருக்குது. குளம் நீர்ப்பாசனம் அதுகளுக்கு வந்து நீல நிறம், நதிக்கு வந்து நீல நிறம். இந்த குறியீடு மாணவர்கள் ஒரு முறை பாடமாக்கி கொள்ளுங்க.
நீங்க விமான ஒளிப்படத்தை வரைஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு இடத்துல இந்த குறியீடுகள் இப்படி சின்ன சின்ன பாக்ஸா போட்டு இந்த குறியீடுகளை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்க பிழையா போட்டிருந்தாலும் சரி, சரியா போட்டிருந்தாலும் சரி, நீங்க வரைஞ்ச விமான ஒளிப்படம் ஓகே, குட், ரைட். இதான் பாருங்க மாணவர்கள், மேலமைந்ததாக வரையப்பட்ட ஒரு படம். அப்ப இந்த விமான ஒளிப்படம் வரைவதற்கு நமக்கு ஒரு ட்ரேசிங் பேப்பர் கொடுப்பார்கள். விமான ஒளிப்படத்தை வரைவதற்கு ஒரு ட்ரேசிங் பேப்பர் வந்து கொடுப்பார்கள். ஆயில் பேப்பர் மாதிரி கொஞ்சம் தடிப்பமாக இருக்கு. ஓகே. அப்ப நாம முதலாவது என்ன செய்யறோம்னு சொன்னால், அந்த ஒரு நிமிஷம், மாணவர் விமான ஒளிப்படம் ஒன்று தெரியுதா உங்களுக்கு இப்போ? விமான இதுதான் அந்த விமான ஒளிப்படம். சரி. அப்ப இந்த விமான ஒளிப்படம் கொடுக்கிறதோட இந்த விமான ஒளிப்படத்தோட இப்படி ஒரு தாள் ஒன்று கொடுப்பார்கள். இதான் அந்த ட்ரேசிங் பேப்பர். சரி. இந்த விமான ஒளிப்படத்துக்கு இந்த ட்ரேசிங் பேப்பர் கொடுப்பார்கள். இதுக்கு நாம கொண்டு போக வேண்டியது கலர் பென்சில் இருக்கும் உங்க கையில. ஓகே, ஆல்ரெடி இருக்கும். அதே நேரத்தில் இந்த விமான ஒளிப்படத்துக்கு இந்த ஃபாக்ஸி பென் ஒன்று இருக்கும். ஃபாக்ஸி பென் சொல்லி இந்த ட்ரேசிங் பேப்பர்ல நார்மல் பால் பாயிண்ட் பென்னும் எழுதும். கருப்பு பெண்ணை கொண்டு போங்க. கருப்பு பென் அவசியம். அந்த ஃபாக்ஸி பென் அப்படிங்கிறது வந்து நல்லா துல்லியமா எழுதும். அது இப்ப இருக்குதா தெரியல, முன்ன இருந்தது, நான் இப்ப கிட்டத்துல காணல. பெரிய கடைகள் இருக்குமா இருக்கும். அதை எடுத்து பாருங்க. அது அல்லது இந்த டிரான்ஸ்பரன்ட் சீட் எழுதுற பென் இருக்குதே, டிரான்ஸ்பரன்ட் சீட் பென், அதுல கருப்பு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய கடைகள் இருக்கும். டிரான்ஸ்பரன்ட் சீட் பென் டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த டிரான்ஸ்பரன்ட் சீட் வரைகிறதுக்காக பயன்படுத்துற பென் அல்லது நார்மல் பென். ஓகே, சில நேரங்கள்ல இந்த ட்ரேசிங் பேப்பர்ல திக்கி திக்கி எழுதும். சரி, ஓகே. இப்ப மாணவர்கள் விமான ஒளிப்படம் இப்படி இருக்குது, ட்ரேசிங் பேப்பர் இப்படி இருக்குது. ஓகே. இப்ப நாம முதலாவது என்ன செய்யறோம்னு சொன்னால், ட்ரேசிங் பேப்பரை இந்த விமான ஒளிப்படத்துக்கு மேல வைப்போம். ஸ்டெப் கிளியரா? முதலாவது என்ன செய்ய போறோம், சரியா? ஓம் சார். அடுத்து நீங்க இந்த ஃபைல் கிளிப் கொண்டு போங்க. சின்ன ஃபைல் கிளிப் கொண்டு போங்க. ஃபைல் கிளிப் கொண்டு போயிட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை இப்படி வச்சுட்டு 4 பக்கமும் அந்த ஃபைல் கிளிப்பை வந்து இப்படி போடுவீங்க. சொல்ற விளங்குதா மாணவர்கள்? 4 பக்கமும் ட்ரேசிங் பேப்பரையும் விமான ஒளிப்படத்தையும் வச்சு ஃபைல் கிளிப்பை நீங்க போடுவீங்க. சரியா? அந்த வேலை கிளியரா? ஓகே சார். ஓகே, கொஞ்சம் பேசிக்கொண்டே இருங்க. அப்போ ஃபைல் கிளிப்பை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், ஃபைல் கிளிப்பை போட்டு முடிய நாம இப்படி பார்ப்போம். ஃபைல் கிளிப்பை போட்டு முடிய இந்த ட்ரேசிங் பேப்பர்ல அந்த விமான ஒளிப்படத்துல இந்த விடயத்தை அப்படியே வரைஞ்சு கொள்ளுவீங்க. விமான ஒளிப்படத்துல இந்த விடயங்களை அப்படியே வரைஞ்சு இந்த 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 கோடுகளை அப்படியே அவுட்லைனை வந்து போட்டுக்கொள்ளுவீங்க. இதான் அந்த மேல் அமைந்த வாரியான படம். அவுட்லைனை நாம இப்படியே போட்டுக்கொள்றோம். அவுட்லைனை போட்டுட்டு இந்த பிடிகள் குறிக்காட்டி இதுகளையும் போட்டுக்கொள்ளுவோம், இதுகளையும் போட்டுக்கொள்ளுவோம். அதே போல இந்த சாய்வுகள் அது இது இருக்கும், இந்த இருக்குது, இதுகளை நீங்க போட்டுக்கொள்ளுவீங்க. போட்டுக்கொண்டு முடிஞ்சால் இதற்குரிய விளக்கத்தை வந்து கீழே கொடுக்க பாருங்க. என்னது? இந்த விமான ஒளிப்படம் இத்தனாம் ஆண்டு பிடிக்கப்பட்டது, வான்பாதையில இத்தனாவது இலக்கம், அதுல கொடுக்க பாருங்க. கட்டாயம் இல்லை, கேட்டிருந்தா கொடுக்கணும், கட்டாயம் இல்லை. ஆனா கொடுக்கிறது வந்து தப்பு இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டிருப்பீங்க? விமான ஒளிப்படத்தினது அளவு திட்டம் 1க்கு 40,000, அதுவும் போட்டாச்சு. இந்த விமான ஒளிப்படம், இதான் விமான ஒளிப்படத்தின் தலைப்பு A7 தடகமுவ விமான ஒளிப்படம். அப்போ உங்களுக்கு அந்த தடகமுவ அப்படிங்கிறே தெரியாது. இங்க கேம்பஸ்ல
படிக்கிற நேரத்துல கெம்பஸ் உள்ளாலன்னு சொன்னால் நமக்கு விமானோடைய படமும் இருக்கும், ஓரங்கள் இடவிலக்க படமும் இருக்கு. ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம். இங்க நமக்கு பார்க்க இயலாது. A27 படம் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா சரி. எது A27 அப்படின்னு பாருங்க, இங்க இருக்குது. இதான் என்னது ஓரங்கள் இடவிலக்க படத்திற்குரிய இலக்கம். அப்ப A27க்குரிய விமான ஒளி படம் என்று போட்டீங்கன்னு சொன்னால் நீங்க போதுமானதாக இருக்கு. அப்போ விமான ஒளி படத்தை எடுத்தோடனே இந்த விடயம் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டீங்க. மேலும் இந்த படத்துல அவுட்லைனை போட்டீங்க, திசையெல்லாம் போட்டீங்க, இந்த விடயத்தை போட்டுட்டீங்க. அதுக்கப்புறமானவர்கள் நீங்க கெஸ் பண்றது தான் அங்க விட. நீங்க என்ன விடயத்தை கெஸ் பண்றீங்களோ, இப்ப இது வந்து என்னது 3Hன்னு போடப்பட்டிருக்கு. 3H என்ன குறியீடு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள். வீட்டு தோட்டம் சார். வீட்டு தோட்டம். 3Cன்னு போடப்பட்டிருக்கு. என்னது தென்னை. தென்னை. இளமூதா என்ன அது? இளமூதா. அது இளமூதா வந்து சரியா இங்க தெரியல ஸ்கேன்ல. இளமூதா. பச்சை வந்து போப்பின்னு போட்டிருக்கு. என்னது போப்பி? நெற்பயிர்ச்செய்கை. என்ன நெற்பயிர்ச்செய்கை. 3C வந்து இப்படி நீங்க ஒரு 2-3 விடயங்களை அடையாளப்படுத்தி மாணவர்கள் முழு படத்தையும் கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. முழு படத்தையும் கலர்ஃபுல் படமாக மாத்தி விட்டுருங்க. சரி, இதான் இந்த மேலமைந்த படம். அதுக்கு பிறகு எழுதுற விடயத்துல இருக்குது. எழுதுற விடயம் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. மேலமைந்த படம் என்று பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் இப்போ இதை எடுத்துக்கொள்ளுவோமே. இந்த படத்துல நாம என்னென்னத்தை கெஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நாம இங்க பார்ப்போம். என்னென்ன விடயங்களை கெஸ் பண்ண போறோம். இப்ப இந்த வெள்ளையா தெரியுது, இது எல்லாமே வந்து பெரும்பாலும் வயல்வெளியாக இருக்குது இந்த படத்துல. இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க பார்ப்போம். இந்த இடையில இப்படி வெள்ளை வெள்ளையா இருக்குது, இது எல்லாமே என்னன்னு சொன்னால் இந்த படத்தின் அடிப்படையில வயல்வெளி. அப்போ போப்பின்னு சொல்லி வரும். இது வந்து பாருங்க ஒரு மலை மாதிரி இருக்குது. அப்ப வயல்வெளி வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சீராக இல்லை, ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். அப்ப ஆங்காங்கத்தான் வயல்வெளி இருக்குது. அப்ப இது வந்து என்னன்னு சொன்னால் ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். மலைப்பாங்கான பிரதேசம்னு சொன்னா இப்ப இது வந்து என்னவாக இருக்கும்? காடாக இருக்கு. அப்ப இது வந்து கருப்பு நிறத்துல வரும். அப்ப இந்த இதுகளும் வந்து கருப்பு நிறத்துல வரும். இந்த காட்டுக்கு நடுவுல பாருங்க ஓரளவு கொஞ்சம் வெளிரலாக இருக்கு. இந்த வெளிரலாக இருப்பது காட்டுக்கு நடுவுல இருக்குமாக இருந்தால் நாம் அதை என்னன்னு சொல்லலாம்? சேனையாக நாம அதை அடையாளப்படுத்தலாம். சரி, இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நதி. ஒரு நதி. இந்த நதிக்கு இரு மரங்கிலும் வந்து நெற்பயிர்ச்செய்கை வந்து மேற்கொள்ளப்படுகிறது. சரி, இது வந்து காட்டு பகுதி. அப்ப இந்த கருப்பா இருக்கிற வந்து ஒரு காடாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து வீட்டு தோட்டம். குடியிருப்புகள் இருக்குது. குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் இருக்குமாக இருந்தால் அது வீட்டு தோட்டம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாம வரலாம். அப்ப மாணவர்கள் இப்ப இது இங்கனத்த ஒருத்தர் போடுறாரு வீட்டு தோட்டம் என்று சொல்லி, அவருக்கு அது வீட்டு தோட்டம், ஓகே, விட சரி. இன்னொரு ஆள் போடுறீங்க சேனை தோட்டம்னு சொல்லி குறியீடு போட்டிருக்கீங்க, சேனை தோட்டம், உங்களுக்கும் விட சரி. அப்ப அதனால இந்த விடைகள் என்ன அப்படிங்கிற கெஸ் பண்றதுல இங்க எந்த வகையான யோசனையும் இருக்க தேவையில்லை. நீங்க கெஸ் பண்றது தான் விடையாக இருக்கும். அதான் விமான ஒளி படத்தின் உங்களுக்குரிய விடையாக இருக்கும். அந்த விட சரி. ஆகவே அதை பத்தி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை மாணவர்கள். ரைட். இப்ப இந்த மேலமைந்த படத்தை வரையலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்குமா தான் கேட்டுக்கொள்ளுங்க மாணவர்கள். இப்ப சந்தேகம் வரணும். இப்ப நீங்க கதைக்கணும், என்னோட நிறைய இருக்கும், கேளுங்க. இல்ல சார், நதியை எப்படி கண்டுகொள்ளலாம்? எல்லாம் வெள்ளையா இருக்கு நதின்றது. இந்த படத்துல கொஞ்சம் இந்த படம் வந்து அப்படி இருக்குது. இது பாருங்க, இது வந்து இந்த பாருங்க, இது நதி. இந்த நதி இது வந்து காடுகளாக பற்றை காடுகள் அடுக்கலாம். இது வந்து என்னது வயல்வெளியாக இருக்கும். இது வந்து ஒரு பாறை தொடர் மாதிரி இருக்குது. சில நேரங்களில் எனக்கு பாறை தொடர் இருக்குது, உங்களுக்கு வயல்வெளியா தெரிஞ்சால் வயல்வெளியா போடுங்க, நோ ப்ராப்ளம்.
இது வந்து காடுகள். இப்ப நதி வந்து ஓரளவு இப்படி இந்த சின்ன இப்படி கோடு மாதிரி இருக்கும் தான் பாருங்க. இது வந்து நதி. இது வந்து நதி. இது நதி. இந்த கோடு பாருங்க நேரா இருக்குது. அப்ப நேரா இருக்குதுன்னு சொன்னால் அது வீதியா போடுங்க. இந்த இது வந்து நதி. சாரி, இது வந்து ஒரு வீதியாக நாம் எடுக்கலாம். எப்படி வீதியா எடுக்கலாம்? நதின்னு சொன்னால் அந்த நதியின் இரு மரங்கும் வந்து கூடி குறைந்து அப்படி இருக்கும் தான் பாருங்க. கூடி குறைந்து இருக்குது. இந்த இடத்துல பாருங்க, இந்த கோடு வந்து கோடு வளைஞ்சு போகுது. ஆனால் இருமரங்கும் சீராக இருக்கு. அப்ப நதியில வந்து இருமரங்கும் சீரா இருக்காது. அப்ப இது வந்து என்னது? ஒரு வீதி. இது சிவப்பு நிறத்துல போடுவீங்க. இது பாருங்க, இது ஒரு நதியோட சேர்ந்ததாக ஒரு வீதி ஒன்று போகுது. இப்படி மாணவர்கள் நீங்க கெஸ் பண்றே தான் விட ஒண்ணுமே யோசிக்காங்க. சரிப்பிள்ளைய பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி நீங்க வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. நீங்க வரைந்த விமான ஒளி படம் ஓகே, அவ்வளவுதான். இந்த பாருங்க, இதுல பார்க்கலாமே. இதெல்லாம் வந்து வயல்வெளி. இங்க பாருங்க, இதுல நடுவுல கோடு மாதிரி போகுது. அது வந்து நதி. கோடு மாதிரி போகுது, நதின்னு தெரிஞ்சால் நீங்க நதின்னு போடுங்க. இதுவும் வந்து ஒரு நதி. நதிக்கு இருமரங்கிலும் வந்து காணப்படுகிறது. அப்ப இதெல்லாம் பெரும்பாலும் என்னவாக இருக்கும்? வீட்டு தோட்டமாக இருக்கும். இந்த வெள்ளையா இருக்கிறது எல்லாமே வீட்டு தோட்டம். இங்க கருப்பா இருக்கிறது வந்து காடுகளாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படிமுறை அமைப்புல சின்ன சின்ன கோடு மாதிரி வரம்பு மாதிரி இருக்குது. இதுகளை நாம சொல்றோம் என்னது? வயல்வெளி என்று சொல்றோம். இதுல வந்து இடையில இருப்பது எல்லாமே வந்து சேனை தோட்டம். இடையில கருப்பா இருப்பது வந்து காடு. 7H சொல்லி போடுவீங்க. கருப்பு நிறத்துல 7H சொல்லி போடுவீங்க. ஓகே மாணவர்கள், வேற என்ன கேட்க போறீங்க? சார் நாங்கள் சார் இந்த படத்தை அந்த பேப்பரை வச்சு கிளிப் அடிக்கிறோம் இல்ல சார். ஓ, பிறகு அந்த இதோட வரிகள்ல எடுத்துட்டு வருகிறதா இல்ல அப்படியே மேல பார்த்து வருகிறதா? நீங்க நீங்க படத்துக்கு மேலேயே சும்மா பென்சில்ல பருமட்டா போட்டுக்கொள்ளுங்க. இது வயல் அப்படின்னு சொல்லி பருமட்டா போட்டுக்கொள்ளுங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு பென்சில்ல சும்மா வரைஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் நீங்க நிறம் தீட்டுற நேரத்துல எடுத்துட்டு நிறம் தீட்டுங்க. சரி, ஓகே. இதுல பாருங்க, இப்ப சும்மா சிலருக்கு வந்து கோடை போட தேவையில்ல. எல்லாமே 2H சொன்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். 2H என்ன குறியீட பாருங்க? வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வீட்டு தோட்டம் தான் கூடுதலாக இருக்கு. அவ பெரும்பாலும் வீட்டு தோட்டத்தை போட்டுட்டு 2H சொல்லி போட்டீங்கன்னு சொன்னாலும் ஓகே. வீட்டு தோட்டம் மெயின் மாணவர்கள். ஓகே, இந்த பாருங்க, இங்க கருப்பு. இது வந்து என்னது? இப்ப காடு. மற்றது இது வயல்வெளி. இந்த வீதி ஓரளவு இப்படி கெஸ் பண்ணி போடலாம். இது நதிய வந்து இதுல வந்து நீளம் அடிக்கப்பட்டிருக்கு. அது கிளியரா இல்லைன்னா இது வந்து நதி தான் கிளியரா விளங்காம இருக்குது. இது இப்ப வயல்வெளி இருக்குமா இருந்தால், போப்பி இருக்குமா இருந்தால், இது வந்து பெரும்பாலும் இந்த இதெல்லாம் வந்து நீர்நிலைகள். மாணவர்கள் நீங்க கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி இப்படி ஒரு கலர்ஃபுல் படத்தை வரைஞ்சு போடுங்க. அவ்வளவுதான். இந்த படத்தை நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி மேலமைந்த படத்தை வரைஞ்சு இப்ப அந்த விமான ஒளி படத்துல இருக்கிற மாதிரி இதெல்லாம் வரைஞ்சுக்கணுமா? இதெல்லாம் அப்படியே வரணும். இதெல்லாம் அப்படியே வரணும். இந்த 4 இதுவும் அப்படியே வரணும். பிடிகள் குறிகாட்டி இப்படியே வரணும். இதை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் நீங்க ஒரு கலர்ஃபுல் படம் ஒன்று வரைஞ்சு கொள்ளுங்க. இதை நீங்க நல்லா பார்த்து ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு படத்தை வரைஞ்சீங்கன்னு சொன்னால் 15க்கு உங்களுக்கு 10 புள்ளி வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, கேளுங்க. இதான் அந்த முதலாவது பகுதி. சார் படம் வந்து முழுமைப்படுத்தப்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா சார் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா சார் இந்த படம்னா ஃபுல்லாவே இப்படி இருக்கணும். முழுமைப்படுத்தப்பட்டிருந்தால் முழுமையான புள்ளி வரும். முழுமைப்படுத்தப்படலைன்னு சொன்னால் புள்ளி கொஞ்சம் குறையும். இந்த இடத்துல பாருங்க, பெருசா போடப்படல, நிறம் அடிக்கப்படல. அப்ப முழுமைப்படுத்தப்பட்டிருந்தா முழுமையான விட எழுதினால் 100 புள்ளி வரும். நீங்க ஒரு கொஞ்சம் அறக்குறையா எழுதுறீங்கன்னு சொன்னால் பிழைன்னு வராதே. ஏன்னா மேக்ஸிமம் மட்டும் தான் பிழைன்னு சொல்லி வரும். 2 4 போடுறேன்னு சொன்னால் அங்க பிழை. எழுதுறதுல வரைகிறதுல வந்து நீங்க வரைஞ்சதுக்கு வந்து மார்க்ஸ் வரும். இப்ப இதுக்கெல்லாம் வந்துருமே, மார்க்ஸ் வந்துருமே. அவுட்லைனுக்கு வந்திருக்கும், பிடிகள் குறிகாட்டிக்கு வந்திருக்கும், படத்தை வாசிச்சு அந்த படங்களை போட்டிருப்பீங்க, அதுக்கெல்லாமே மார்க்ஸ் வந்துடும். அப்ப பெரும்பாலும் இதுல 10 புள்ளியோ 15 புள்ளின்னு சொன்னால் நிச்சயமாக யாருக்குமே 15 புள்ளி வராது. ஆனா நீங்க இப்படி ஓரளவு வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், ஓரளவு இது முழுமைப்படுத்தப்பட்டது வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 10க்கும் 13க்கும் இடையில புள்ளி, 8க்கும் 12க்கும் இடையில புள்ளிகள் வரும். வரைகிறதுக்கு 8க்கும் 12க்கும் இடையில புள்ளிகள் வரும்.
ஓகே, போதுமே, இந்த விடயம் போதும். இதுல வேற எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க பாப்போம். சார் ஓ 3C தென்னை நட்சத்திர வடிவில் காணப்படும் சொல்லியிருக்கு தானே சார்? ஆமா, நட்சத்திர வடிவில காணப்படும்னு சொன்னால் ஓரளவு தென்னை மரங்கள் இருக்கிற பகுதி வந்து இப்படியே நட்சத்திரம் மாதிரி நமக்கு தெரியும். படத்தை பார்க்கிற நேரத்துல நட்சத்திர விமான ஒளி படத்துல அது சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மாதிரி அப்படி தெரியும். ஓகே சார். அதை வச்சு நீங்க அது தென்னைன்னு சொல்லி கெஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அப்ப கெஸ் பண்றத பத்தி நீ கேட்க கூடாது. நான் சொன்னேனே, தென்னைன்னு வரைஞ்சால் அது சரி, இன்னொருத்தர் பூபால் ரப்பர்னு வரைஞ்சால் பூபாலுக்கு அது சரி, நொயிலின் வந்து அது தேயிலைன்னு சொல்லி வரைஞ்சால் தேயிலை, அதுவும் ஓகே. அப்ப அந்த கெஸ் பண்றத பத்தி நீங்க பெருசா யோசிக்க தேவையில்ல. நீங்க என்னத்தை கெஸ் பண்றீங்களோ அதான் நாங்க விடையாக இருக்கு. ஓகே சார். ஓகே. அது மேல இருந்து பார்க்கும்போது தென்னை மரம் ஸ்டார் வடிவில் விளங்குறதால தான் அது தென்னை மரம் என்ன சார்? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சார் இதுல வந்துட்டு அந்த அந்த நம்ம இடவிலக்கு ஓரங்குள படத்துல வந்துட்டு புறவப்பத்தான நில்வலான்னு சொல்லி குறிப்பா 2 படம் வர மாதிரி இதுல அப்படி இல்லையா சார்? இல்ல நிறைய வெவ்வேறு பிரதேசங்கள் நிறைய பிரதேசங்கள் பெரும்பாலும் ஒரே படம் தான் இருக்குது. பெரும்பாலும் ஒரே படம் தான் இருக்குதுன்னு சொன்னால், இப்ப நான் அந்த இந்த ஸ்கேன் பண்ணி போட்டோன்னு தெரியல, அந்த கையில காட்டுறேனே, இப்படி ஒரு படம் தான் உங்களுக்கு வரும். நான் சொன்னா இந்த படத்துல தான் அங்க நிறைய இருக்குது. அப்ப அதனால எந்த படத்தை வந்தா நமக்கு என்ன இருக்குது, படத்தை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லையே. எந்த படம் வந்தா நமக்கு என்னது, எந்த படம் வந்தாலும் நீங்க வரைகிறது தானே, நீங்க கொடுக்கறது தானே அங்க விடையாக இருக்கும். அப்ப எந்த படம் வந்தாலும் ஓகே, அது யோசிக்க தேவை. இதுக்கு ஒரு தலையங்கம் போட வேண்டி வராதோ சார்? தலையங்கம் தான் போட்டிருப்பீங்க, A27ன்னு சொல்லி போட்டிருப்பீங்க, கீழே போட்டிருக்கீங்க பாருங்க, அதான் தலையங்கம். எந்த எந்த ஓரங்கள் இடவிலக்கப்படும் நமக்கு தெரியாதே, பேர் கொடுக்கப்பட்டிருக்காது. அப்ப A27க்குரிய விமான ஒளிப்படம்னு சொல்லி நீங்க போடுங்க. எங்க அது இருக்கும்? இந்த இங்க இருக்குது, இதை நீங்க போடுங்க. அப்ப இதுக்கு வந்து தலையங்கம் வந்து அந்த படத்தை போட்டு என்ற இடவிலக்கப்படத்திற்குரிய விமான ஒளிப்படம் என்று போட்டால் இன்னும் ஓகே. ஓகே ரைட் சார். அந்த கருப்பு கலர் கோடோட டொட்டா போயிட்டு இருக்கு தானே சார், அந்த நிர்வாக எல்லை மாதிரி, அது என்ன சார்? அது ஒரு நிர்வாக எல்லை தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல என்ன எல்லைன்னு தெரியல, என்ன எல்லைன்னு சொல்லி தெரியல. நான் நினைக்கிறேன் பிரதேச செயலாளர் பிரிவு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நீங்க போட தேவையில்லை. இது வந்து ஒரு கேம்பஸ்ல இன்டர்னல்ல ஒரு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு படத்தை வரைகிறதுக்கே ஒரு 5-6 மணித்தியாலம் எடுக்கப்பட்டு வரையப்பட்ட ஒரு படம். உங்களுக்கு இவ்வளவு துல்லியமாக படத்தை வரைய இயலாது. அப்படி வரைகிறேன்னு சொன்னா நீங்க இந்த விமானோட படத்தை மட்டும்தான் செய்யலாம். அதெல்லாம் நீங்க குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் போட வேண்டிய அவசியப்பாடு இல்லை. கலாச்சார அம்சங்கள், இல பயன்பாட்டு அம்சங்கள்னு சொன்னா அதை மட்டும் நாம இப்ப பார்த்ததுகளை மட்டும் போட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. ஓகே சார். எல்லாத்தையும் விட விமான ஒளிப்படம் நீங்க ஈஸியா செஞ்சுட்டு வருவீங்க, யோசிக்காதீங்க. அந்த பரப்பளந்து சார் அந்த படத்தை வாசிக்கணும்னு சொல்லி தந்தீங்க தானே சார்? எல்லாம் அதுகளை இதுல குறிச்சு காட்டணுமா? இல்ல தானே சார்? இல்ல குறிச்சு காட்ட தேவையில்லை. நீங்க முடிஞ்சால் சின்ன கீழே விமான ஒளி படத்துக்கு கீழே ஒரு அட்டவணை கொடுத்துடுங்க. இத்தனாம் ஆண்டு பிடிக்கப்பட்ட, அப்ப நமக்கு தெரிஞ்சதை காட்டிக்கொள்ளலாம் தானே, இத்தனாம் ஆண்டு பிடிக்கப்பட்ட இது அப்படி கட்டாயம் இல்லை, குறிச்சு காட்டினாலும் பிள்ளை இல்லை. நான் சொன்னது ஒரு வருஷம் அப்படியே கேள்வி வந்திருந்தது. எப்படி 5 கேள்வி கொடுத்திருந்தான். விமான ஒளி படம் பிடிக்கப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக, விமான ஒளி படம் பிடிக்கப்பட்ட நேரம் என்ன, விமான ஒளிப்பட விமானத்தின் இலக்கம் என்ன, குவிமைய தூரம் என்ன, இப்படி 5 கேள்வி வந்திருந்தது. 25 புள்ளி. சரி, ஒரே ஒரு முறை மட்டும் தான் சான்ஸ் பட்டுது, அதுக்கு பிறகு அப்படி வரல. சின்ன புள்ளத்தனமான கேள்வியா இருந்தது. ஒவ்வொரு வரி தானே ஏன்னா 1956 எழுதுறதுக்கு 5 புள்ளி, இது 2004 அல்லது 5, ஒரே ஒரு வருடம் தான் வந்திருந்தது. அப்படி ஒரு கேள்வி வரும்னு பெரிய எதிர்பார்ப்புல போவாதீங்க. அப்படி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு 25க்கு 25 புள்ளியும் அப்படியே கிடைச்சிரு. ஏன்னா அப்படி நேரம் நல்லா இருக்கு. அதுவும் தெரியுமான்னு செக் பண்றது தானே சார். இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு வரையும் உங்களுக்கு அந்த விடையும் தெரியுது. இல்லைன்னு சொன்னால் விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட ஆண்டுன்னு சொன்னா என்னத்தை போடுவீங்க, விமான ஒளிப்படம் பிடிக்கப்பட்ட நேரத்தை என்ன போடுவீங்க? ஏன்னா நம்ம கிளாஸ்ல படிக்கவும் அந்த விடயங்கள் தெரியுது. தெரிஞ்ச ஆக்களுக்கு 25க்கு 25 வரும், தெரியாத ஆக்களுக்கு 0 புள்ளி தான் வரும், ஒன்றுமே வராது. அப்ப அது ஈஸின்னு சொல்ல இயலாது. படிச்ச ஆக்களுக்கு ஈஸி, படிக்காத ஆக்களுக்கு அது வந்து
மிக கடினமான ஒரு வினாவாக இருக்கும். இப்படி வரைய சொல்லி வந்திருந்தாலும் கூட ஏதாவது வரைஞ்சு கொஞ்சமாவது புள்ளி எடுத்திருக்கலாம். அவன் இப்படியும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கூட புள்ளிகள் வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ரக்ஷி ரைட், ஓகே ரக்ஷி தான். ஓகே சார். ரைட், அப்ப இந்த கேள்வி செய்திடலாமா? ரைட், இப்ப மாணவர்கள் இந்த படம் சம்பந்தமான ஒரு பகுப்பாய்வு நல்ல விட உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப பகுப்பாய்வு செய்கின்ற பொழுது இந்த விமான ஒளிப்படத்தின் மொத்த பரப்பு வந்து எவ்வளவு? இந்த விமான ஒளிப்படத்தின் மொத்த பரப்பு எவ்வளவு? 32.14 சதுர மைல். 32.14 சதுர மைல் இந்த விமான ஒளிப்படத்தின் பரப்பு. இப்ப கேட்கலாம், இந்த விமான ஒளிப்படத்தின் பரப்பியல் அம்சங்களை தருகன்னு சொல்லி நில பயன்பாட்டு அம்சங்கள் சம்பந்தமாக ஒரு விவரணம் ஒன்று சொல்ல சொல்லி கேட்கலாம். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்ன மாணவர்கள், இந்த விமான ஒளிப்பட இப்ப அதுக்கு வந்து அந்த முன்ன வந்துன்னா ஒரு கருவி ஒன்று கொண்டு போகலாம். கருவின்னு சொன்னால் நாம் ஒரு ட்ரேசிங் பேப்பர் ஒரு துண்டு எடுத்து அந்த ட்ரேசிங் இப்போ அதை கொண்டு போக இயலாது, கொண்டு போய் பிடிச்சாங்கன்னு சொன்னால் சிக்கல் வருது. ட்ரேசிங் பேப்பர்னு எடுத்து ஒரு அல்லாட்டா அவங்ககிட்ட இன்னொரு ட்ரேசிங் பேப்பர்னு கேளுங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு ட்ரேசிங் பேப்பர் கேட்டெடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல ஒரு புற்றுள்னு சொன்னால் அந்த மேடு பள்ளம் இல்லாமல் அந்த மேலே அந்த ஸ்லோப் அப்படி இப்படி இருக்குமே, அப்படி புற்று இல்லாமல் ஒரு தட்டையான புற்றுள் ஒன்று எடுங்க. அந்த புற்றுள்ள ஒரு அங்குல பகுதியை எடுங்க. ஒரு அங்குல பகுதியை எடுத்து ட்ரேசிங் பேப்பர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஈஸி. அப்படின்னா சின்ன ஒரு துண்ணு கிழிச்சிருவீங்க. கிழிச்சிட்டு இங்கிட்ட ஒரு 4 அங்குலம் இங்கிட்ட ஒரு 4 அங்குலம் போட்டுட்டு அந்த ட்ரேசிங் பேப்பரை என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் புற்றுள்ள தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டி வரும். சரியா? அந்த ட்ரேசிங் பேப்பரை இப்படி 4 அங்குலத்தை இப்படி பிரிப்பீங்க, 4ஆ பிரிப்பீங்க. பிரிச்சுட்டு ஒரு அங்குலத்தை வந்து 16 பிரிவுகளாக பிரிப்பீங்க. இப்படி ஒரு அங்குலத்தை இப்படி 16 பிரிவுகளாக இப்படி பிரிப்பீங்க. ஒரு நிமிஷம். ஒரு அங்குலத்தை வந்து மாணவர் இப்படி நாம 16 பிரிவுகளாக பிரிக்கிறோம். கால் அங்குலமா இப்படி பிரிக்கிறோம் 16 பிரிவாக. சரி, இது வந்து ஒரு பெரிய துண்டுக்கு நாம இப்படி அடிச்சு வச்சுக்கணுமானோ இப்ப அப்படி கொண்டு போக விட மாட்டேங்கிறான். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஓகே, நான் அடிச்சு வச்சிருந்தது காணல. அப்போ இதை நாம சொல்லுவோம் மாணவர் நெய்யறி கருவி என்று சொல்லுவோம். இப்படி நாம பிரிக்கிற இதை சொல்லுவோம் என்னது? நெய்யறி கருவி என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இது ஒரு பெரிய ஒரு பகுதியா ஒரு 4 அங்குலத்தை பிரிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னால் இதுக்கு மேல நாம இப்படி வைக்கிறோம் அந்த துண்டை. அந்த நாம அடிச்சதை வந்து இப்படி மேல வைக்கிறோம். வச்சோம்னு சொன்னால் இதுல எத்தனை சதுரத்துல சின்ன சதுரத்துல இப்ப 16 பிரிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த ஒரு சதுரத்தின் பரப்பு வந்து எவ்வளவு மாணவர்கள்? 1/16 அங்குலம். இந்த சின்ன சதுரத்தின் பரப்பு எவ்வளவு? 1/16 அங்குலம் அல்லது 1/16 சதுர மைல். ரைட். இப்ப நாம இந்த இடத்துல வைக்கிறோம். வச்சுட்டு
இப்ப இதுல பாக்குறோம் இந்த வீட்டு தோட்டம் வந்து எத்தனை சிறிய சதுரங்கள் இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். பாக்குறோமே, இப்ப பாக்குறோம். இப்படி விளையாட்டு இப்படியும் செய்யலாம். நாம அதுக்கு மேல அந்த படத்தை கிறுக்க இல்லாதே, அதான் சிக்கல். இப்படி நாம காலங்களமா கோடடிச்சாலும் ஓகே, முடியாத பட்சத்துல நம்ம அப்படித்தான் செய்ய வேண்டி வரும். மெல்லிய கோடா இப்படி காலங்களமா கோடடிக்கிறோம். முன்னணமானது இப்படி இந்த கருவியை இப்படி கொண்டு போகலாம் கோடடிச்சு. இப்ப கொண்டு போனா அதை வந்து பெரிய பிடிச்சி குற்றமாக பார்க்கிறாங்க. அதனால நீங்க இன்னொரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்துக்கொண்டு ஒரு 4 அவங்கள தாளொன்னு கிழிச்சு கொண்டு இப்படி பெட்டி பெட்டியா போட்டுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க மாணவர், இதுல நாம இந்த முதலாவது அந்த சேனை பயிற்சியை பார்க்க வீட்டு தோட்டத்தை பார்க்கிறோம். நாம வீட்டு தோட்டத்துல எத்தனை சதுரம் இருக்குன்னு பார்க்கிறோம். 1 2 3. அப்ப இதையும் சேர்த்தோம்னு சொன்னா 4 5 6 7. இதுல கொஞ்சம் வருது, அப்ப 8. இப்படி ஓரளவு கெஸ் பண்ணி, இதெல்லாம் நீங்க சரியா என்னனுங்கிற அவசியப்பாடு இல்லை. இந்த நுட்ப முறை தெரியுதான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நெய்யறி கருவியின் துணையோடு இந்த படத்தின் பரப்பியல் அம்சங்கள் அவதானிக்கப்படுகின்ற பொழுது அப்ப நாம பார்க்கிறோம். இதுல இந்த வீட்டு தோட்டம் இருக்குதானே, வீட்டு தோட்டம் இப்படி முழுமையாக நீங்க எண்ணி முடிக்கிறீங்க. இந்த துண்டை வச்சு வீட்டு தோட்டத்தை முழுமையா எண்ணி முடிக்கிற நேரத்துல உங்களுக்கு வருது வந்து ஒரு 90 பாக்ஸ் வருதுன்னு வைப்போம். இந்த வீட்டு தோட்டம் எத்தனை சின்ன பாக்ஸ் வருது? 90. இந்த 90 என்ன செய்ய போறீங்க? நீங்க 1/16 பெருக்குறீங்க. 90 1/16 பெருக்குனா எவ்வளவு வருது? இப்போ 90 1 பெருக்கினால் எத்தனை? 1/16 பெருக்கினா எத்தனை வருது? 5.62. 5.6 எப்படி வரும்? இல்லையே. சாரி, 5 தசம் சொல்லுங்க. 6.2. ரைட். 5.62. ஓகே. அப்போ நாம பார்க்கிறோம் இந்த விமானொலி படத்துல 5.62 சரிதானே? விமானொலி படத்தின் படி 5.62 சதுர மைல் பரப்பில் வீட்டு தோட்டம் காணப்படுகிறது. இப்ப இந்த 5.62 எந்த அளவுல அடிப்படையில் வந்திருக்கு? நமக்கு 1க்கு 40,000 அடிப்படையில. அப்ப இதை நாம என்ன செய்யணும்? சரியான இதுக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யணும்? 5.62 40,000 இல்ல 40,000 பிரிச்சு வச்சிருக்கிறேன். நம்ம விட உண்டு 0.63 பெருக்குவீங்க. 0.63 பெருக்கி பாருங்க. 5.62 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எவ்வளவு வருது? 3.54. ரைட். அப்போ இந்த விமானொலி படத்துல 3.54 சதுர மைல் பரப்பில் வீட்டு தோட்டம் காணப்படுகிறது. மொத்த விமானொலி படத்தின் பரப்பு 32.14. அந்த விமானொலி படத்துல என்னது 3.14 பரப்பில் வீட்டு தோட்டம் காணப்படுகிறது. ஓகே. அப்ப அதே போல நெல் வயலையும் அப்படி கெஸ் பண்ணி எடுப்பீங்க நீங்க. சரி, அப்படி இல்லைன்னு சொன்ன மாணவர்கள், இது இது இல்லைன்னு சொன்னா இப்ப நாம இப்படி ஒரு சொற்கட்டை கண்டுபிடிப்போமே. இப்ப நமக்கு இந்த நெய்யறி கருவியும் இல்ல, புற்றுல வச்சும் அடிக்க முடியாது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நெய்யறி கருவியாக நீங்க வரைகிறத்தால சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று போடுவீங்க. ஒரு அங்குலத்தை 16 பிரிப்பீங்க. பிரிச்சுட்டு இந்த நெய்யறி கருவியின் துணையோடு இந்த படத்தின் பரப்பியல் பாங்கு பற்றி ஆய்வு செய்த பொழுது இதில் வீட்டு தோட்டங்களாக இத்தனை சிறிய சதுரங்கள் காணப்பட்டது. 84 போடுங்க. இன்னொருத்தார் 60 போடுங்க. 45 போடுங்க. நீங்க போடுற எல்லாம் விட சரியே. அப்போ இந்த படத்தின் அடிப்படையில வீட்டு தோட்டங்களாக 48 சிறிய சதுரங்கள். அதை என்ன செய்ய போறீங்க? தர 1/16 பெருக்க போறீங்க. பெருக்கணும்னு ஒரு விட ஒன்று வரும். அந்த விட என்ன செய்வீங்க? திரும்ப 0.63 பெருக்கிங்க. பெருக்கி இந்த 32.16 சதுர மைல் பரப்பை கொண்ட இந்த விமானொலி படத்தில் இத்தனை சதுர மைல் பரப்பு வீட்டு தோட்டமாக காணப்படுகிறது.
இத்தனை சதுர மைல் பரப்பு சேனை பயிற்சியாக காணப்படுகிறது. இத்தனை சதுர மைல் பரப்பு வயல்வெளியாக காணப்படுகிறது. அடுத்து நீங்க இன்னும் என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த படத்தை பல பகுதிகளாக வகைப்படுத்தலாம், பல பகுதிகளாக பிரிக்கலாம். என்ன, இந்த படத்தை வந்து பல பகுதிகளாக பிரிக்கலாம். இப்படி பிரிச்சுட்டு இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம், இது வடமேற்கு மூலை, வடகிழக்கு, தென்கிழக்கு, இந்த பகுதிகளில் என்னென்ன விடயங்கள் கூடுதலா இருக்குது என்று ஒரு விடயத்தை போட்டீங்கன்னு சொன்னா சரி. அப்ப மாணவர்கள் உங்களுக்கு இந்த சதுரங்களை நீங்க அடிச்சாலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போடுங்க ஓரளவு. இதுல ஒரு 60 சதுர மைல் இருக்கு, 60 சின்ன சதுரம் இருக்குது, 80 சின்ன சதுரம் இதா இருக்குது, ரைட்? அப்ப நீங்க போடுவீங்க. ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்தாலும் சரி, வீட்டு தோட்டம் வந்து எவ்வளவு, 60 சதுரங்கள். அப்ப 60 சதுரத்தை அடுத்த இதுல என்ன செய்வீங்க, 1/16 பெருக்குவீங்க. ஆகவே விமான ஒளிப்படத்தின் அடிப்படையில சதுர மைல் வரும். அடுத்தது என்ன செய்ய போறீங்க, அத உண்மையான சதுர மைலுக்கு பெருக்க போறீங்க. பெருக்கிறேன்னா என்ன செய்யணும், 0.63 பெருக்குவீங்க. பெருக்குனீங்கன்னு சொன்னால் பரப்பியல் வந்துடும். அப்போ ஒரு அட்டவணையில இந்த படத்துல இத்தனை சதுர மைல் பரப்பு என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ அதை கெஸ் பண்ணி போடுங்க. மொத்தத்துல எல்லாம் கூட்டுற நேரத்துல விமான ஒளிப்படத்தின் பரப்பு வந்து 32.16. நீங்க எல்லாம் கூட்டி முடிக்கிற நேரத்துல 42 வந்துடக்கூடாது. அது ஓவர் ஆக்டிங்கா போயிடும். ஏன்னா அப்போ முழு பரப்புக்கும் வராம ஒரு 20 சதுர மைல் பரப்பு வர மாதிரி இப்படி அட்டவணையில என்ன போட போறீங்க, கூடுதலாக வீட்டு தோட்டம், நெல், தேயிலை, இப்படி என்ன இருக்குதோ அதை இப்படி அட்டவணையில போடுவீங்க. இது விலங்குதான்னு சொல்லுங்க பாருங்க மாணவர்கள். சார், அதுல அந்த சின்ன சின்ன பாக்ஸா பிரிக்கிறது சார். அப்ப படத்தை ஃபுல்லா பிரிக்கணுமே சார்? அப்படி நான் இப்ப சொல்லிட்டேன் உங்களுக்கு, அப்படி எதுவுமே நீங்க பிரிக்காதீங்க. இந்த சின்னதா பிரிக்கிறதுக்கான கருவி என்ன நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நெய்யறி கருவி. நோட் பண்ணிக்கணும், என்னது, நெய்யறி கருவி. அப்ப நெய்யறி கருவி எனப்படுவது என்னன்னு சொன்னால், ஒரு சதுரத்தை 16 அங்குலமாக 16 பிரிவுகளாக பிரிப்பது. அப்ப நீங்க அதை சும்மா ஒரு இடத்துல பிரிச்சு காட்டுங்க. நீங்க எங்க எழுதுற இடத்துல, கேள்விக்கான விட எழுதுற இடத்துல இந்த நெய்யறி கருவியை துணையாக கொண்டு படத்தின் பரப்பியல் பாங்கு பற்றி ஆராய்கின்ற பொழுது, அப்ப இந்த நெய்யறி கருவியின் துணையில ஒரு சதுரத்தின், ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பு எவ்வளவு, 1/16. அவ இதன் அடிப்படையில வீட்டு தோட்டம் 90 சிறிய சதுரம் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளவு, அப்ப பெருக்கி போடுவீங்க. வேற படத்துல பிரிக்காங்க. நீங்க இந்த நெய்யறி கருவியை வச்சுக்கொண்டா அளந்ததாக நீங்க அங்க சொல்றீங்க விடைய. அப்ப உங்ககிட்ட நெய்யறி கருவி இருந்ததா, அளந்ததா, அதெல்லாம் யாருக்கும் அங்க தெரிய போறது இல்லையே. இதான் இப்ப விமான ஒளிப்படத்துல புள்ளிகளை பெறுவதற்கு இதான் வழி, வேற வழி இல்லை. நீங்க கெஸ் பண்ணி போடுங்க. நீங்க போடுறதான் நாங்க விட. அப்ப இங்க மாணவர்கள் நீங்க போடுறது பரப்பியல் எல்லாமே நீங்க சொல்றது, இவன் பிழையா சொல்லிட்டா, இவன் 32 சொல்லிட்டான், இவன் 34 சொல்லிட்டான், அப்படி இப்ப இவர் வந்து 20 சதுர மைல் சொல்லிட்டாரு, இவர் 12 சதுர மைல் சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் அங்க பார்க்கறது இல்லை. இந்த நுட்பமுறை தெரியுதா, இந்த விமான ஒளிப்படத்தை ரீட் பண்றதுக்கான இந்த நுட்பமுறை தெரியுதா, இது மட்டும்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். சார், நெய்யடி கருவிங்கிறது ஒரு அங்குலத்தை தான் 16 பிரிக்கணும் என்ன சார்? ஒரு அங்குலத்தை தான் நாம 16 பிரிக்கிறோம். எஸ் சார். அது இந்த பெரிய படத்தை சார் நாம இந்த ரேசிங்ல தானே சார் செய்ய போறோம், என்ன அதுல தானே கலர் பண்ண போறோம் ஃபுல்லா? ஆமா, ரேசிங்ல தான் கலர் பண்ண போறோம். ட்ரேசிங் பேப்பர்ல தான் கலர் பண்ண போறோம். ட்ரேசிங் பேப்பர் கொடுப்பாரு. சரி. அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் நீங்க அது இப்ப நெய்யறி கருவி நான் போன முறை கூட நான் இப்படி சொல்லி கொடுக்கல. அப்ப இந்த முறை தான் நாம இப்படி ஒரு டெக்னிக்கை கையாளுறோம். நமக்கு வரைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம இதை வரைஞ்சு கண்டுபிடிச்சதாக நாம அங்க விடைய கொடுத்து கொண்டு போறோம். ஓகே மாணவர்கள், யான்னு சொன்னா நமக்கு சுப்பேசிங் வாரது வந்து ஜியோகிராபி தெரிஞ்சமே இல்லை. அது யாராவது ஒருத்தர் வந்திருப்பா, அப்ப அவனுக்கு நம்ம விளங்கப்படுத்தவே மேலாது. எங்க சார் இப்படி சொன்னாரு, இப்படி படிப்பிச்சாரு, இதெல்லாம் கொண்டு வரலான்னு சொன்னா அதெல்லாம் இல்லாம எழுதிட்டு போயிட்டான்னு சொன்னா 5 வருடத்துக்கு உங்களுக்கு பரீட்சை எழுத இயலாது. ஆனாலும் அதெல்லாம் தேவையில்லை, நம்ம பயன்படுத்தியதை நம்ம போடுவோம். ஓகே, ஜியோகிராபியே செய்த ஆக்கள் சுப்பேசி செஞ்சா அவங்களுக்கு தெரியும் இதான் விடயம்னு சொல்லி. இப்ப அந்த நெய்யறி கருவியும் அப்படிங்கிறது ஒரு கருவிதான். புற்றுள் மாதிரி, கவராயம் மாதிரி, பாகைமானி மாதிரி ஒரு கருவிதான். ஆனா அவனுக்கு அது கருவியா தெரியாது, அதுல ஏதோ நீங்க எழுதி கொண்டு போற மாதிரி தெரியும். ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கல்ல. இப்போ அப்படி
ஸ்டிக்னு சொல்லி இப்படியெல்லாம் ஸ்டிக் படுத்துறாங்க. அப்போ அதனால நீங்க நெய்யறி கருவியை பயன்படுத்தியதாக எழுதுங்க. ரைட், ஓகே. வேற இப்போ பாருங்க, எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் வாட்சி பாருங்க, அந்த விளக்கம் எப்படி எழுதுறேன்னு சொல்லி. வழங்கப்பட்டுள்ள விமான ஒளி படத்தின் ஒரு மேலமைந்த படத்தில் வரைந்த நெற்பயிற்சியின் பாங்கு பற்றி கருத்துரைக்குங்க. இப்ப இது ஒரு முறைக்கு 2 முறை இதை வாசிங்க. ஏன்னா A27 விமான ஒளி படமானது 1க்கு 40,000 என்ற அளவு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. நீங்க இன்னொன்னு மட்டும் போட்டுக்கொள்ளலாம். இது 1956ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம். இதன் பரப்பு கிட்டத்தட்ட 32.5 கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு போடுவீங்க? 32.14 சதுர மைல், கிலோமீட்டர் அல்ல, சதுர மைல். இப்படம் 10:43 பிடிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்க போடலாம் தானே? மேலும் இப்பிரதேசத்தில் தெங்கு, நெற்செய்கை, வீட்டுத் தோட்டம் என்பன பெரும்பாலாக பறந்து காணப்படுகிறது. அது மட்டுமன்றி இப்பிரதேசத்தின் பௌதீக அம்சங்களாக அமையும் இவ்வாறான பௌதீக அம்சங்கள் இவ்வாறான செய்கைகளை மேற்கொள்ள சாதகமாக இருக்கின்றது. இந்த பயிற்சியை மேற்கொள்ள இந்த பௌதீக அம்சங்கள் சாதகமாக இருக்கின்றது. சரி, சமத்தரையாக காணப்படுகின்றவை. அப்ப இது அன்னைக்கு பிழை எழுதினது. எப்படி விமான ஒளி படத்துல சமத்தரையா மேட்டினமான்னு சொல்லி கண்டுபிடிக்க இயலாது நமக்கு. சரி, அப்ப இந்த விமான ஒளி படத்துல நீ அந்த பிரிவாக போடுங்க. ஓரங்கள் இடவிலக்க படத்தினை கொண்டு ஒப்பிடும் இடத்து உங்களுக்கு ஓரங்கள் இடவிலக்க படத்தை ஒப்பிட முடியாது. ஏன்? கையில் இருக்காது, கேம்பஸ் உள்ளால இருக்காது. அப்ப இந்த விமான ஒளி படத்தை அவதானிக்கின்ற பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அந்த படத்தை இப்படி பருமட்டாக இப்படி ஒரு படம் ஒன்று போடுவீங்க. படத்தை போட்டுட்டு 1 அல்லது ABCDன்னு சொல்லி போட்டுட்டு A பகுதியில் என்ன இருக்குது, B பகுதியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்படி நீங்க ஒரு சின்ன ஒரு பருமட்டான ஒரு புனையா வரை. இது அளவு திட்டமெல்லாம் தேவையில்லை. ஒரு 2க்கு 2 அல்லது 1க்கு 1 இப்படி ஒரு படம் ஒன்று வரைஞ்சிட்டு அதற்கான விளக்கத்தை அப்படியே கொடுத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னா சரி. அப்போ இதுல இருக்கிற விடைய மாணவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை வாசிங்க. வாசிச்சீங்கன்னு சொன்னால் இந்த வாசிச்சீங்கன்னு சொன்னா இப்ப இந்த அளவு கூட நீங்க எழுத தேவையில்லை. படமெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா அப்படியே எழுதிட்டு படமெல்லாம் போட்டு செஞ்சே 5 மணித்தால வேலை. இது உங்களுக்கு அவ்வளவு நேரம் இருக்காது. அப்போ நீங்க இது ஒரு முறை வாசிச்சுட்டு அப்படியே போட்டு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஓகே மாணவர்கள். இது உங்களுக்கு அந்த விமான ஒளி படத்தின் மற்ற விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 1க்கு 40,000 விமான ஒளி படத்தின் அளவு திட்டத்தை மைலுக்கு மாற்றம் 40,000 63,360 பிரிக்கிறோம். பிரிச்சோம்னு சொன்னா 0.63. விமான ஒளி படத்தின் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் இல்லை, நீங்களே செய்து முடிச்சிருக்கிறீங்க. அப்ப இது சம்பந்தமான உங்களுக்கு விளக்கம் தேவைப்படாது. ஓகே, இவ்வளவுதான் மாணவர்கள் விமான ஒளி படத்துல நாம படிப்பிக்க வேண்டிய விடயங்கள், செய்ய வேண்டிய வேலைகள். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தா இப்ப நீங்க என்னோட கேட்கலாம். சார் கேளுங்க. அதுல ஒரு கேள்வி ஒன்று வந்து வாசிப்பவர்ல பொருத்தமான மாதிரி நுட்பங்களை பயன்படுத்தி பிரதேசத்தின் நில பயன்பாட்டினை பகுப்பாய்வு செய்யுது. இப்ப நாம அந்த நெய்யறி கருவின்னு சொல்லி சொன்னனே, நெய்யறி 90, 60 அப்படிலாம் போட்டோமே, அதான் அந்த பொருத்தமான நுட்ப முறை. என்ன பொருத்தமான நுட்ப முறையை நம்ம கையாண்டோம்? நெய்யறி கருவி. அப்ப நெய்யறி கருவி அப்படிங்கிறது நீங்க அவருக்கு விளங்கப்படுத்துவீங்க. எப்படி? ஒரு அங்குலத்தை 16ஆல பிரிப்பீங்க. பிரிச்சால் ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பு 1/16. இந்த நெய்யறி கருவியின் துணையோடு இந்த பிரதேசத்தின் பரப்பியல் பாங்கினை அவதானிக்கின்ற பொழுது வீட்டு தோட்டம் எவ்வளவு, சேனை தோட்டம் எவ்வளவு, அந்த அட்டவணை சொன்னது போல போட தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அட்டவணையை நீங்க எப்படி போடுவீங்க? அட்டவணை எப்படி போட போறீங்கன்னு சொன்னால், முதலாவது போடுவீங்க இந்த குறியீடே போடுவீங்க. ஏன்னா 3C. அப்ப இங்க போடுவீங்க மேல என்னது? பயிர், சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை. அடுத்தது சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை, சிறிய சதுரத்தின் அடிப்படையில சதுர மைல். அதை நாம உண்மையான சதுர மைலுக்கு என்ன செய்யறோம்? 0.63 பெருக்கிறோம். அப்ப எல்லாத்தையுமே 0.63 பெருக்கிறோம்னு சொன்னால் இங்க வரும் உண்மையான சதுர மைல் வரும். அப்ப வீட்டு தோட்டம், தெங்கு செய்கை, நெற்செய்கை எல்லாமே போடுவீங்க. போட்டுட்டு இது அவ்வளோத்தையும் கூட்டி வச்சுக்கொள்ளுங்க.
எது இங்க போட்டு அவ்வளோதையும் கூட்டிக் கொள்ளுங்க. கூட்டினா ஒரு 20 ரூபாய்ன்னு வைங்களேன். அப்போ முதலாவது நம்ம விடையில என்ன கொடுப்போம்? 32.1 32 என்ன பரப்பு எவ்வளவு? 32.14 32.14 32.14 சதுர மைல் பரப்பில் மொத்தத்தை கூட்டிட்டோம் தானே. இவ்வளவு பரப்பு நிலப்பயன்பாட்டு அம்சமாக காணப்படுகிறது. இந்த நிலப்பயன்பாட்டு அம்சங்கள்ல இவ்வளவு நெற்செய்கை, இவ்வளவு சேனிச்செய்கை, இவ்வளவு வீட்டு தோட்டம், இப்படி ஒரு கருத்துரை நீங்க எழுதினீங்கன்னு சொன்னால் சரி. அதுலயும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த படத்தை இப்படி 4ஆ பிரிச்சுட்டு இந்த ஏ பகுதியில் என்ன கூடுதலா இருக்குது, பி பகுதியில் என்ன கூடுதலா இருக்குது, சி பகுதியில் என்ன கூடுதலா இருக்குது, இப்படி ஒரு விளக்கத்தை ஒரு பக்கத்துக்கு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா சரி. வானிலை படம் நல்லா செய்திருந்தீங்க. அதை விட இதுல ஈஸியா நீங்க செய்யணும். ஓகே, வேற டவுட் இருந்தா கேளுங்க மாணவர். என்னோட வேலை முடிஞ்சது. படிப்பிக்கிறது இவ்வளவு தான். இனி பிராக்டிக்கல் தான் செய்ய இருக்குது. பிராக்டிக்கல் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லையே. வானிலை படத்துல மாதிரி இதுல அப்படி வாய்ப்பு இல்லை. நீங்க எக்ஸாம்ல போயிட்டு தான் அப்படி செய்யணும். சொல்லப்பட்ட விடயங்களை ஒருவங்களை பார்த்து கொள்ளுங்க. முடிஞ்சால் விமானொலி படம் எக்ஸாமுக்கு முதல் நாள் கொஞ்சம் ஜூம்ல போட்டு நாம கொஞ்சம் இப்படி ஒரு டிஸ்கஸிங் ஒன்று போட்டுக்கொள்வோம். படவேளைக்கு முதல் நாள் என்னென்ன அப்படிங்கிறத ஒண்ணுமே விளங்கப்படுத்தாம என்னென்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டிஸ்கஸிங் ஒன்று போட்டுக்கொள்ளும். இந்த நெய்யறி கருவி பரப்பியல் முறை பார்த்தோம் தானே. நீங்க இதே நுட்ப முறையை அங்கேயும் கையாளலாம். எங்க ஓரங்களும் இடவிலக்கப்படத்துல அங்கேயும் பரப்பியல் பாங்கு பற்றி கேட்டால் நெய்யறி கருவியின் துணையோடு அவதானிக்கின்ற பொழுது இந்த பயிர்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்கேயும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு பொருத்தமான நுட்ப முறையில பரப்பியலை வந்து நீங்க அடையாளம் காணலாம். ஓகே மாணவர், கேளுங்க. வேற என்ன கேட்க போறீங்க? சார் பேசுங்க. கலாச்சார அம்சம் கேட்கும் போது இதெல்லாம் சார் வரும். மனிதனால உருவாக்கப்பட்டது கலாச்சாரங்கள். மனிதனால உருவாக்கப்பட்டது அவ்வளவும் கலாச்சார அம்சங்கள். நிலப்பயன்பாட்டு அம்சங்கள், கலாச்சார அம்சங்கள் ரெண்டும் ஒன்றுதான். ஓகே சார். ஓகே, ஓகே. வேற அப்ப என்ன கேட்க போறீங்க? டவுட் எதுவுமே இல்லையா? கிளியரா? அல்லது ஒன்றுமே விளங்கலையா? ஒண்ணுமே விளங்காட்டியும் டவுட் வராது. உள்ள விளங்கி இருந்தாலும் டவுட் வராது. கிளாஸ்ல இருக்கிறாக்கள் என்ன ரகம்? விளங்கிடு சார். சார் சார் அன்னைக்கு அந்த இதுல வானிலை படத்துல ஒரு சின்ன டவுட் ஒண்ணு சார். அந்த அமுக்க வளையம் வந்து அது அப்படியே சுத்தி வரைகிறோம் தானே சார். அத வரைகிற நேரம் வந்து அந்த ஒரு சில நேரங்கள்ல 1012 வந்துச்சுன்னா 12 இருந்தாலும் அந்த 10 சுத்தி வரைகிற நேரம் இந்தியாண்ட மேற்கு பக்கம் ஒரு 1012 அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்கும் சார் வரையணும். ஓகே, ஓகே. அது எல்லாத்துக்கும் வரைகிறதுன்னு இல்ல. நீங்க முடியுமான அளவு இணைக்க பாத்தீங்கன்னு சொன்னா சரி. எல்லாத்தையும் இணைக்க இயலாது. சிலது விடுபடும். சொன்னால் அந்த நிலையத்துக்கு கொண்டு போக இயலாது. அப்படி நீங்க கொண்டு போக வேண்டிய அவசியப்பாடில்லை. வரைஞ்சி போட்டிருந்த நீங்க அந்த அமுக்க வரைபடம் வந்து பெஸ்ட். எல்லாருமே பெஸ்ட். சரியா தான் வரைஞ்சிருக்கிறீங்க. சில நிலையத்துக்கு கொண்டு போக முடியலன்னு சொன்னா கொண்டு போவாதீங்க. அது தேவையில்லை. இப்ப அந்த வளைவு வந்து ஒரே பாதையில தானே சார் அந்த மாதிரி அந்த சர்க்கிள்லயே வரணும். அப்படி நம்ம இதை தொட்டு போனோம்னு சொன்னா குழம்பி வரும் சார். ஆமா, அப்படி தொட்டு போறது வந்து சாத்தியப்படாது. முடிஞ்ச அளவு தொட்டு போ பாருங்க. முடியாத நேரத்துல நீங்க அந்த வரைவை வந்து ஒரே மாதிரி வரைய பாருங்க. சார் அந்த நெய்யறி கருவின்னு சொன்னீங்க தானே சார். அது வந்து மொத்தமா 16 ஒரு அங்குலத்தை 16 பாக்ஸ் உள்ளுக்க சின்ன பாக்ஸ் இருந்தா ஓகே தானே? ஓகே, ஓகே. ஒரு அங்குலத்தை 16ஆ பிரிச்சோம்னு சார். சரி, அப்போ ஒரு அங்குலம் வந்து எவ்வளவு? அப்போ ஒரு அங்குலத்தை 16ஆல பிரிச்சோம்னு சொன்னால் ஒரு சதுரத்தின் பரப்பு எவ்வளவு? 1/16. அப்ப 125 சின்ன சதுரம்னு சொன்னால் 125 சிறிய சதுரங்களும் 1/16ஆல பெருக்கிறோம். 16ஆல பிரிக்கிறோம். அவ்வளவுதானே? சரி. சரி, அப்ப வேற என்ன செய்வோம்? போதுமாப்பா? முடிப்போமா? டவுட் இருந்தா கேளுங்களேன். கிளியரா? செய்யலாமா? எல்லாருக்கும் செய்யலாமா? விமானொலி படம் செய்யலாமா? செய்யலாம் சார். விமானொலி படம் இதுக்கு முன்னாடி இப்படி படிச்சீங்களா? இல்ல சார்.
இதை யோசிச்சு பாருங்க. என்னுடைய லைவ் கிளாஸா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன இதுல நேரடி வகுப்பா இருந்தால் இது எப்படி இருக்கு? இது வந்து சூம்ல படிப்பிக்கிறதுக்கு சார் விலங்கல எக்ஸாம்க்கு முத ஒரு லைவ் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாமா சார்? ஆமா, நீங்க எல்லாரும் ஓகேன்னு சொன்னா அரேஞ்ச் பண்ணலாம், பிரச்சனை. ஆனா நீங்க தேவையில்லை. நீங்க அவ்வளவு பேரும் படவேலையில பாஸ். நான் படிப்பிச்ச 75ல நீங்க அவ்வளவு பேரும் 60 மார்க்ஸுக்கு 50 மார்க்ஸுக்கு மேல எடுப்பீங்க. கிருஷ்ணா சேரும் 25க்கு படிப்பிச்சிருக்காரு தானே. படவேல நீங்க எப்படியும் 60 மார்க்ஸுக்கு மேல எல்லாரும் எடுக்கலாம். யோசிக்காதீங்க. தேவைப்பட்டு சொன்னா நம்ம ஒரு முறை சந்திப்போம். எங்க எக்ஸாமுக்கு முதல் நாள் எல்லாரும் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு முறை சந்திக்கலாம். டைம் டேபிள் படி படவேலை எப்போ வருது? 29 சார். செப்டம்பர் 29. 28 தானே பார்ட் 1 வருது. படவேல வந்து பகுதி 4 என்ன? சார் 29 படவேலை மட்டும் தான் கேட்டேன். 29ன்னு சொன்னீங்களா? அப்ப 29 28 நீங்க 28 எல்லாரும் நிப்பீங்க கண்டில, அப்படியா? 28 எக்ஸாம் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 கண்டில எங்கோ நிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிப்பீங்க. யாரது ஓம் சேர்னு சின்ன புள்ள ஒன்று பேசுறது? யார் வீட்டுல? அப்போ ஒவ்வொரு இடத்துல நிப்பீங்க. நாம அவ்வளவு பேரும் எங்க அசெம்பிள் ஆகிறது? அப்படி இருக்குமா இருந்தாலும் நாம கொஞ்சம் கதைச்சிட்டு 3 எல்லா படமும் சம்பந்தமாக ஒரு டிஸ்கஸிங்னு போடலாம். நாம இப்ப எல்லாரும் 50 பேரும் எங்க கூடுறது? நேரடியா செய்தான் எல்லாம் சார் நேரடியா செய்யணும். நேரடியான்னு சொன்னா நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, நீங்க செய்யறத நான் பார்த்து கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். அப்படித்தானே? சரிப்புலயே சொல்லி கொடுப்பேன். எக்ஸாம்ல போயிருக்கிறத விட முதல்ல இருந்தோம் என்றால் சார், இல்லன்னா 27ஆம் தேதி எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தா கூட லேசே சார். 27 என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை சார். வெள்ளிக்கிழமை. அப்படின்னா நீங்க லீவு போட்டு வரணும். என்ன வெள்ளிக்கிழமை லீவை போட்டு வியாழக்கிழமையே வந்துடணும். வெள்ளிக்கிழமை தங்கி இருக்கிற மாதிரி வரணும். நான் லீவை போட்டு வரலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி ஓகேன்னு சொன்னா கிருஷ்ணா சாரோட கதைச்சிட்டு அவரோட டியூட்டரி ஒன்று இருக்குது கண்டில, நவோத்தியா. அதுல நாம ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணலாம். நாம டியூட்டரி காசு கட்டணும். கட்டிட்டு நாம ஒரு 4 மணித்தியாலம் வெள்ளிக்கிழமை கிருஷ்ணா சாரையும் வர சொன்னா வருவாரு. அது யாராவது ஒரு ஆள் ஆர்கனைஸ் பண்ணி செய்யுங்க. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கல, அது நீங்க ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சு நீங்க எல்லாம் அவ்வளவு பேரும் குரூப் திறந்து தானே இருக்குது. குரூப்ல எல்லாரும் மெசேஜ் போடலாம் தானே. அந்த ஏற்பாடை பண்ணினீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நான் வரலாம், பிரச்சனை. நானும் வரலாம், கிருஷ்ணா சேரும் வரலாம். புள்ளி விவரத்தையும் பார்க்கலாம். நீங்க முழு நாள் அப்படியே ஒரு வேக்ஸ்அப் மாதிரியே இருந்துட்டு போகலாம். அடுத்த நாள் மகிழ்ச்சியாக போயிட்டு எக்ஸாம் செய்யக்கூடியதாக இருக்கும். சார் கடைசி பாடம் ஜியோகிராஃபி என்ன சார்? ஆமாம் சார், கட்டாயம் செய்வோம் சார். அப்படி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணுங்க. எது எப்படியோ படவேலைக்கு முன்னுக்கு அந்த ஏற்பாடை பண்ணிக்கொள்ளுங்க. படவேலை முடிஞ்சு போட்டு வேலை வியாழன் வெள்ளி. ஓகே சார், வெள்ளிக்கிழமை செய்யலாம். ஓகே, வெள்ளிக்கிழமை ஓகேன்னு சொன்னா யாராவது ஒரு ஆள் பொறுப்படுங்க. பொறுப்படுத்த அந்த ஆர்கனைசர் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த இப்ப எங்களுக்கு பெரிய காசு தேவையில்லை. எனக்கும் கிருஷ்ணா சாருக்கும் டியூஷனுக்கு கொடுக்க தேவைப்படும். நமக்கு அவ்வளோ பெரிய அளவு தேவையில்லை. நீங்களாம் பார்த்து எவ்வளோ சரி கொடுங்க, பிரச்சனை இல்லை. காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்கள் வாரோம். எல்லாத்தையும் சந்திச்ச மாதிரி இருக்குமே. நீங்கள் விரும்பின தொகையை கொடுக்கலாம். காசை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. அந்த டியூஷனுக்கு கட்டுறதும் ப்ரொஜெக்டர் அதுக்கு எனக்கு இருக்குது, இங்கேருந்து கொண்டு வர இயலாது. வாங்கினா நம்ம எடுத்துக்கொள்றது ஈஸியாக இருக்கும். அந்த இதுகளை மட்டும் பாருங்க, பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னால் நாம வெள்ளிக்கிழமை அவ்வளோ பேரும் சந்திக்கலாம். அப்படி சந்திப்போம்னு சொல்றாக்கள் வந்து ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க பாப்பா. எத்தனை பேர் அப்படி ஆர்வமா இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். நாம இந்த மைக் ஓப் பண்ணிடுவோம். நான் சும்மா என்னத்துக்கு அதை போட்டு கொண்டிருப்பானே.